உயிர்தனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறையருளால் கற்க அறக்கட்டளை என் முயற்சியில் கம்பவாரதி திரு இலங்கை ஜெயராஜையா அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். 3ஆம் பாடம் ஞானாசிரியர் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய சிவஞான சித்தியார் சுபக்கம். உயிர்நோக்கு சித்தியார் சுபக்கம் 107வது வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நம் வகுப்பின் தொகுப்புரை நம்முடைய ரவிகாந்த் அவர்கள் வழங்குகிறார். ஐயாவோட திருவடியை வணங்கி அதன் மூலமா ஐயாவையும் ஐயாவோட குரு பரம்பரையும் இறைவனையும் வணங்குறேன். உயிர் நோக்குன்ற தலைப்புல சைவ சித்தாந்த நூல்களை நம்ம கற்றுட்டு வரோம். அதுல 3வது நூலா சிவஞான சித்தியார் சுபக்கம் அப்படின்ற நூலை இப்ப ஐயா மூலமா கற்றுன்னு வரோம். இந்த நூலை நமக்கு அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளி இருக்கிறார். இந்த நூலுக்கு இலங்கையைச் சேர்ந்த நீதியரசர் திருவிலங்கம் ஐயாவோட உரையோட துணை கொண்டு ஐயா கரம் பிடிச்சு இந்த நூலை நம்ம கத்துட்டு இருக்கோம். இந்த நூலோட முதல் பகுதி பாயிரம். இதுல முதல்ல ஆசிரியர் விநாயகரை வணங்கி அதுக்கப்புறம் பரசிவனை வணங்குறாரு. இதை பார்க்கும்போது விநாயக வணக்கம் வழிபடு கடவுள் வாழ்த்தாகவும் பரசிவ வணக்கம் ஏற்புடை கடவுள் வாழ்த்தாகவும் இருக்குமோன்ற எண்ணம் ஏற்படுது. வழிபடு கடவுள் வாழ்த்து ஏற்புடை கடவுள் வாழ்த்து அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்க ஐயா கடவுள் வாழ்த்து பகுதியில திருக்குறளுக்கு நம்ம கொடுத்திருக்கிற வகுப்புல கொடுத்திருக்கிற விளக்கத்தை நம்ம யூடியூபில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியா இந்த நூல் சிவஞான போதம் அப்படின்ற மூடல் நூலை கொண்டு செய்யப்பட்ட நூலுன்றதையும், இந்த நூல் இறைவன் திருவருளான மோட்சத்தை அடையக்கூடிய வழிய மோட்சத்தை அடைய விரும்புகிற அன்பர்களுக்கு சொல்ற நூலா அமையுதுன்னு சொல்லிட்டு நுதலிய பொருளை சொல்லி கடைசியா அவை அடக்கத்தை சொல்லி பாயிரத்தை ஆசிரியர் நினைவு பண்றாரு. சைவ சித்தாந்தம் எல்லாமே பதி பசு பாசம்ன்ற 3 உள்பொருளை பத்தி பேசக்கூடிய நூல்கள். இது 3மே தூள பொருள் இல்லை, எல்லாமே சூக்கும பொருள். அதனால இந்த சூக்கும பொருளை பத்தி நம்ம உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு சில அளவைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்றதுனால அளவை இலக்கணத்தை அடுத்தபடியா நூல்ல அமைக்கிறாரு. அளவைகளை 10, 14 பல எண்ணிக்கையில விரிச்சு சொன்னாலும் அடிப்படையா அது 3 அளவைகள்ல அடங்கும். காட்சி, கருதல், உரை அப்படின்ற 3 அளவைகள் அடங்கும். காட்சின்றது நம்ம ஞானேந்திரியம் 5ல 1ல நேரடியா பார்த்து தெரிஞ்சுக்கிறது காட்சி அளவை. அனுமானித்து அறியறது கருதல் அளவை. பெரியவர்கள் சொன்னதை வச்சு அவங்க வாக்க வேத வாக்கா ஏத்துட்டு அதை நம்பி அது பிரகாரம் உண்மையை அறிஞ்சுக்கிறது உரை அளவை. இந்த 3 அளவை சம்பந்தமான விஷயங்களை சொல்லிட்டு நூலோட முக்கிய கருத்துக்குள்ள புகிறாரு. முதல் அதிகாரத்துல முதல் சூத்திரத்துல பதி உண்மையும் பதி இலக்கணத்தையும் சொல்றாரு. இந்த உலகம் தோற்ற நாசங்களை உடையது, அதை செய்யறதுக்கு ஒரு கருத்தா வேணும், அது இறைவன் தான்றதை சொல்றது மூலமா பதி உண்மையையும், அந்த பதி இதை எப்படி செய்யறாருன்றது மூலமா பதி இலக்கணத்தையும் முதல் சூத்திரத்துல 2 அதிகரணங்களா சொல்றாரு. அடுத்தது 2ஆம் சூத்திரம். இது பாசம் பற்றியது. இதுல 3 அதிகரணங்கள் இருக்கு. முதல் அதிகரணத்துல இறைவன் எப்படி இந்த உலகோடையும் உலக உயிரோடையும் அத்வைதமா இணைஞ்சிருக்காருன்றத சொல்றாரு. 2ஆம் அதிகரணத்துல இறைவன் உயிர்களுக்கு எப்படி தனு கரணங்களை கொடுத்து அவங்களுக்கு இறைவனையே கூட்டி வைக்கிறாருன்ற விஷயங்களை சொல்றாரு. 3ஆவது அதிகரணத்துல ஆணவம் பத்தின செய்திகளை சொல்றாரு. நாம 2ஆம் அதிகரணத்தோட செய்திகளை பத்தி இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 154வது பாட்டு வரைக்கும் பார்த்து நின்றுட்டு இருக்கோம். இந்த அதிகரணத்துல பார்த்தாக்க முதல்ல உயிர்களுக்கு வர இன்ப துன்பங்கள் இயற்கை கிடையாது, அவை இருவினை பயன்றத சொல்றாரு. இருவினைன்றது நல்வினை தீவினையா நம்ம செய்யும் போது அது ஆகாமியமாகும். அந்த நல்வினை தீவினைன்றது புண்ணிய பாவங்களா இருக்கும்போது சஞ்சிதம்னு சொல்லிட்டோம். அது அடுத்து வர பிறவிகளை நம்ம அனுபவத்துக்கு இன்பமாவோ துன்பமாவோ வரும்போது அது பிராரத்தமாவோ அமையுதுன்றத சொல்றாரு. இறைவன் உயிர்கள் இன்ப துன்பங்கள் அனுபவித்து அடிமேல் அடிபட்டு ஒரு ஞானம் பெற்று இறைவனோட திருவடியா அடையறதுக்கு தான் தனுகரணங்களை கொடுத்து இந்த இருவினை பயன்களை இறைவன் நம்மளை நுகர வைக்கிறாரு. தனுகரணங்களும் உடலும் கர்மமும் பிரவாக அனாதியா இருக்கு. அந்த மாதிரி பல உடல்களை உயிர்கள் எடுக்கும் போது நாம இந்த பூலோகத்திலேயோ இல்ல ஸ்வர்க்கத்திலேயோ இல்ல நரகத்திலேயோ நம்ம பண்ண இருக்கிற நம்ம கொண்டு வர பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி பலவிதமான உடல்களை எடுத்து நம்ம அதை அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நம்ம எடுத்த இருவினைக்கும் நம்ம அனுபவிக்க வேண்டிய இன்ப துன்பங்களுக்கு ஏத்த மாதிரி
நம்மளோட யோனியும் மாறும், அச்சும் மாறும் அப்படின்ற செய்தியை சொல்றாரு இந்த இதுல. அடுத்ததா மாயை பத்தியும் மாயைங்களை பத்தின விஷயங்களையும் சொல்றாரு. மாயைன்றது நித்திய பொருள், அது அசித்தான பொருள், எங்கும் பரவிய பொருள். இந்த உலகத்துக்கு அடிப்படை காரணம் அதுதான் இருக்கு. ஏன்னா இந்த உலகத்தை பத்தி பார்க்கும்போது மாயைன்றது மூல காரணம்ன்றத பார்த்தோம். நம்ம மாயை மூல காரணம், காலம்ன்றது துணை காரணம், இறைவன் தான் நிமித்த காரணம்னு பார்த்தோம். இந்த மாயை தான் இந்த உலகத்துக்கான மூல காரணமா அடிப்படையா இருக்கு. இந்த மாயையிலிருந்து முதல்ல காலம், நியதி, கலை, வித்தை, அராகம்ன்ற 5 தத்துவங்கள் வருது. காலம்ன்றது இந்த உலகம் தோன்றதுக்கு துணை காரணமாகவும் நிக்குது. ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரும்போது எந்த கால வரைக்குள்ள செயல்படணும்ன்றது இந்த காலம்ன்ற தத்துவம் நியமிக்குது. நியதி, ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு வரும்போது எந்த விதமான அது செய்த வினைகளுக்கு ஏற்ப எந்த விதமான இன்ப துன்பங்களை இந்த ஜென்மத்துல அனுபவிக்கணும் அப்படின்ற நிர்ணயிக்கிறதா நியதி இருக்கு. அடுத்தபடியா கலை இந்த உயிருக்கு ஒரு சிறிய அளவுல கிரியா சக்தியை கொடுக்குது. இது மூணும் மாயையிலிருந்து நேரடியா தோன்றுது. அதன் பிறகு கலையிலிருந்து வித்தியை தத்துவம் தோன்றுது. இது உயிருக்கு சிறிதளவு ஞானத்தை கொடுக்குது. வித்தியிலேருந்து அராகம்ன்ற தத்துவம் தோணுது. அது உயிருக்கு இச்சா சக்தியை கொடுக்குது. இந்த 5ம் சேர்ந்த ஒரு உயிருக்கு ஒரு சட்டை போட்ட மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது. அது புருட தத்துவம், பஞ்சகஞ்சுகம் சொல்றோம், அது புருட தத்துவம். அடுத்தபடியாக மூலப்பிரகிருதி, குணத்தத்துவம் அல்லது சித்தம்னு சொல்லப்படுற தத்துவம் தோணுது, மாயையிலேருந்து தோணுது. இது ஒவ்வொரு ஆசிரியரும் அவங்க பார்க்கறதுக்கு விதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேர்ல சொல்றாங்க. மூல பிரகிருதின்னு சொல்லிட்டோ இல்ல குணத்தத்துவம்ட்டோ சித்தம்னு சொல்லிட்டோ சொல்றாங்க. இது மூணுமே ஒரே தத்துவத்தை தான் குறிக்குது. நம்ம ஆசிரியர் இதை குணத்தத்துவம்னு குறிக்கிறாரு. குணத்தத்துவம் 3 வகைப்படும். சாத்விகம், ராஜசம், தாமசம் 3 வகைப்படும். இது பிறகு 9ஆ பிரியும். சாத்விகத்தில் ராஜம் 9 விதமா பிரியும். அது அடுத்தபடியா பிரியுது. இந்த மூலப்பிரகிருதியிலேருந்து அடுத்தபடியா புத்தி தத்துவம் தோணுது. இந்த புத்தி தத்துவம் தான் நம்ம கொண்டு வந்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப விஷயத்தை நிர்ணயிக்கிற சக்தியை கொடுக்குது. புத்தி விஷயத்தை நிர்ணயிக்கும்னு சொன்னாலும் அது எல்லாருக்கும் ஒரே விதமா நிர்ணயிக்க விடல. நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன், இன்னொருத்தர் ஒரு காட்சி பார்க்கிறார். ஒருத்தர் ஒரு விதமா அதை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு காரணம் நம்ம கொண்டு வந்த வினைகள் தான் காரணம்னு சொல்றாரு. புத்தி தத்துவத்துக்கு அடுத்தபடியா அகங்கார தத்துவம் தோணுது. அகங்கார தத்துவம் தான் ஒரு மனிதனுக்கு யான் எனதுன்ற அந்த 2 இதை கொடுக்குற விஷயமா இருக்கிறது. அடுத்தபடியா இந்த குணத்தத்துவம் 3 விதமா பிரியுது. சாத்வீகத்துல இருக்கும்போது தைசத அகங்காரம்னு சொல்லிட்டும், ராஜசத்துல இருக்கும்போது வைகாரிக அகங்காரம்னு சொல்லிட்டும், தாமசத்துல இருக்கும்போது பூதாதி அகங்காரம்னு இருக்கு. இதுல சாத்விக அகங்காரத்தின் மூலமாக மனமும் 5 ஞானேந்திரியங்களும் தோன்றுது. ராஜச அகங்காரத்திலிருந்து கர்மேந்திரியங்கள் தோன்றுது. தாமச அகங்காரமான பூதாதியிலிருந்து நாம சொல்ற தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மாத்திரைகள் தோன்றுது. இந்த 5 தன்மாத்திரைகளும் மனம், புத்தி, அகங்காரம் 3 சேர்ந்து புரி அட்டகாயம்னு சொல்றோம் அப்படின்றத 154வது பாட்டு வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு 155வது பாட்டுல இருந்து பார்க்கணும். இப்ப நான் கத்துட்ட விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்ததில் இருக்கக்கூடிய தவறுகளை நீங்க மன்னிக்கணும்னு சொல்லி ஐயாவோட திருவடியை மறுபடியும் வணங்கி தொகுப்புரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இல்லாம்பல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் பற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்படுகிற தமிழுக்கே உரித்தான மாபெரும் தத்துவத்தை உபதேசித்து உலகுயிர்கள் உய்யும் பொருட்டு அருள் செய்த தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் திருவடிகளை மனம் மொழிமைகளால் வணங்கி மகிழ்கின்றேன். தட்சிணாமூர்த்தி சுவாமிகளால் உபதேசிக்கப்பட்ட அந்த தத்துவங்களை நம்பரையும் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய அகச்சந்தனாச்சாரியார்கள், புறச்சந்தனாச்சாரியார்கள் ஆகியோருக்கு என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்கள் உரித்தாகட்டும். அந்த ஆசிரியர்களுடைய நூல்களுக்கு உரை செய்து நமக்கு வழிகாட்டிய பெருமக்கள் அத்தனை பேர் திருவடிகளையும் போற்றுகின்றேன். இந்த நூல்களிலே ஆர்வத்தை உருவாக்கி தந்த, அறிவை ஈட்டி தந்த ஆசிரியர் பிரான்களுக்கு என்னுடைய பணிவு சார்ந்த வணக்கங்கள். யாருக்கு எதுவும் தர வேணாம்னு சொல்லிட்டான். முன்னாடியே IAS
அத்தோடு இந்த சங்கமத்திலே இணைந்து சித்தாந்தத்தை நீங்களும் கற்று என்னையும் கற்கச் செய்கிற உங்கள் எல்லோருக்கும் என் அன்பையும் வணக்கத்தையும் உரைத்துக் கொள்கிறேன். இந்த சங்கமத்தை நெடுநாளாய் சிறப்புற சோர்வின்றி நடத்தி வருகிற இளையோருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். சித்தாந்த கல்வியை கற்க வேண்டும் என்கின்ற விருப்பிலே முதலிலே நாங்கள் மனவாசகம் கடந்த தேவர் என்கின்ற ஞானியால் உருவாக்கப்பட்டதாகிய உண்மை விளக்கம் என்ற நூலை ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய உரைத்துணையோடு கற்று முடித்தோம் என்பது நூலை தாண்டினோம். அதற்கு அடுத்ததாக உமாபதி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்த நூல்களிலே 8 நூல்களை செய்த பெருமகனாருடைய திருவருட்பயன் என்ற நூலை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவ பெரியார் சிவபாத சுந்தரனார் அவர்களுடைய துணையோடு படிக்க முடிந்தது. அதைத் தொடர்ந்து நேரடியாக சிவஞான சித்தியார் என்கின்ற நூலை தரிசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு உள்நுழைந்திருக்கிறோம். இந்த நூலுக்கு மறைந்த திருவிளங்கம் ஐயா அவர்கள் உரை செய்திருக்கிறார்கள். அந்த உரை வழிகாட்ட நாங்கள் இந்த நூலுக்குள்ளே பயணிக்கிறோம். இந்த நூல் முதல் பகுதியாக மிக அழகாக எங்களுடைய ரவிகாந்த் இந்த உரையை செய்துவிட்டபடியால் மிகச் சுருக்கமாக நான் சொன்னால் போதும் என்று படுகிறது. நூலை உள்வாங்கி விளங்கி இருக்கிறீர்கள் என்பதற்கு ஒவ்வொருவரும் செய்கிற அந்த தொகுப்புரை நல்ல சாட்சியாக இருக்கிறது. ரவிகாந்துடைய தொகுப்புரை தெளிவாகவும் சுயமாகவும் முழுமையாகவும் இருந்தது என்பது அந்த உரையினுடைய தனிச்சிறப்பாக இருந்தது. ரவிகாந்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நூலினுடைய முகப்பாக பாயிரவியல், அது நூல்களுக்கான வழக்கமான ஒரு அமைப்பு. அதிலே 6 பாடல்கள் செய்கிறார். கடவுள் வாழ்த்து, பரசிவ வணக்கம், நூலினுடைய யாருக்கு அந்த நூல் உகந்தது, அந்த நூல் நுதலிய பொருள் என்ன போன்ற விடயங்கள் எல்லாம் சொல்லி அவையடக்கம் சொல்லி பாயிரவியலை நிறைவு செய்கிறார். அதற்கு பிறகு நாங்கள் பிரமாணங்களை கற்க வேண்டும் என்றபடியால் அளவையியல் சொல்கிறார். அதற்கு பிறகு நூல் தொடங்குகிறது. அதிலே முதலிலே பதி உண்மை, பதி இலக்கணம் என்ற 2 பகுதியை சொல்கிறார். பதிபசு பாசத்திலே பதிக்கு முதன்மை உண்டு என்றபடியால் அதனை நமக்கு விளக்கம் செய்யும் பொருட்டு முதல் பதி என்று ஒருவன் வேண்டும் என்பதை நிறுவி அதற்கு பிறகு அந்த பதியினுடைய இலக்கணம் சொல்வதாக முதல் பகுதி அமைகிறது. அதற்கு பிறகு பாசத்திற்கு வருகிறார். பதிக்கும் பசுவுக்கும் இடைநின்று தடை செய்கிறதாகிய பாசங்கள் பற்றி சொல்லத் தொடங்குகிறார். அதிலே கண்மம் பற்றி முதலிலே பேசி நாம் செய்கிற நல்வினை தீவினைகள் எல்லாம் பாவ புண்ணியங்களாக பதிவாகி மீண்டும் இன்ப துன்பமாக நம்மை வந்து சேரும். இவற்றைத்தான் நாம் கண்மம் என்கிறோம். நாம் செய்கிற ஒவ்வொரு வினைக்கும், அது மனதாலோ வாக்காலோ உடலாலோ நாம் செய்கிற ஒவ்வொரு வினைக்கும் சமமானதும் எதிரானதுமான ஒரு தாக்கம் நம் உயிரை கட்டாயம் வந்தடையும் என்பதுதான் கண்ம கோட்பாடு என்று சொல்கிறார்கள். அந்த கண்மத்தின் காரணமாக அந்த கண்மம் மூலகண்மம், கண்மம் என்று பல வகையாக சொல்லப்படுகிறது. இப்பொழுது உயிர்கள் பிறவிக்கு வருவதற்கு காரணம் கண்மம். முதற் பிறவியிலே செய்த கண்மங்கள் தான் அடுத்த பிறவிக்கு நமக்கு காரியங்களாக வந்து சேர்க்கின்றன என்று படிக்கிறோம். அப்படி படிக்கும் பொழுது இந்த பிறவிக்கு முற்பிறவிலே செய்த வினை, அதற்கு முதற் பிறவிக்கு அதற்கு முதல் செய்த வினை, அதற்கு முதல் செய்த வினை என்று போய்கொண்டிருக்க, அப்படியானால் உயிருக்கு முதல் வினை அங்கே இருந்து வந்தது. முதலான வினை ஆணவ பயப்பட்டு பாடான நிலையிலே கிடந்த உயிருக்கு முதல் வினை எங்கு தோன்றும் என்ற கேள்விக்கு மூலகன்மம் என்ற விடயத்தை சொல்லி அவர்கள் விளக்கம் செய்கிறார்கள்.
அது பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். உயிர் ஆணவ பயப்பட்டு இருளிலே கிடக்கிற பொழுது அதிலிருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறது. தவிக்கிற பொழுது வெளிவர வேண்டும் என்று விருப்பம், உள்ளே அகப்பட்டேனே என்ற வெறுப்பும் தோன்ற அதுவே மூலகன்மமாக இருக்கலாம் என்று முதல் எண்ணம் கொண்டோம். பிறகு அதுகும் தவறென்று படுகிறது. ஏனென்றால் அதெல்லாம் செய்கின்ற வினையினாலே வருகிற கண்மந்தான். அதுதான் மூலகன்மமாக இருக்குமானால் அது இருந்து முடிகிற கண்மம் உள்பொருளாக ஆக வாய்ப்பில்லை. உள்பொருள் என்றால் தோன்றி இருக்கக்கூடாது. இப்பொழுது நாங்கள் பேசியது இருளிலே அகப்பட்ட பிறகு வெறுப்பு தோன்றியது, விருப்பு வந்தது என்பது. ஆகவே தோற்றம் இருக்கிறது. தோற்றம் இருக்கிற பொருள் முடிந்து போய்விடும். கண்மத்தை உள்பொருள் என்று சொல்லி இருக்கிறபடியால் அதற்கு தோற்றம் இருந்திருக்க கூடாது என்றபடியால் எப்படி ஆணவமோ எப்படி மாயையோ அதுபோலவே கண்மமும் என்றும் உள்ள பொருள் என்றபடியால் தான் அந்த கண்மம் நான் வெறுக்கிற பொழுது என்னை வந்து அடைகிறது, விரும்புகிற பொழுது அடைகிறது. ஆகவே அந்த கண்மம் என்பது தோற்றமும் முடிவும் இல்லாத மூலகன்மம் என்று கண்மம் பற்றிய விரிவு சொல்கிறார்கள். நூல்களை படிக்க படிக்க இன்னும் நூல்களுக்குள்ளே நாம் பயணிக்க கண்மம் பற்றிய இன்னும் கூர்மையான கருத்துக்கள் வெளிவரலாம் என்று கருதுகிறேன். இனி கண்ம வினை காரணமாக உயிர் அந்த கண்மத்தை ஒரு வினை செய்து விட்டால் அந்த வினையை அது அனுபவித்து ஆக வேண்டும். அது நாங்கள் இப்பொழுது படித்தோம். அனுபவிப்பதற்கு உயிர் இந்த கண்மத்திற்கு சில விடயங்கள் தேவை. ஒரு உயிர் கண்மத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அதற்கு சில விடயங்கள் தேவை. அதைத்தான் தனு, கரண, புவன, போகம் என்று நாங்கள் சொல்கிறோம். சூக்குமமாக இருக்கிற நிலையிலேயே உயிர் இவற்றை அனுபவிக்க முடியாது, கண்ம வினையை. ஆகவே அதற்கு தூள நிலை வேண்டும். அதற்காகத்தான் இறைவன் மாயை என்கின்ற அந்த மலத்திலே இருந்து விடயங்களை சேகரித்து உயிருக்கு கொடுக்கிறான். மாயையும் உள்பொருளிலே ஒன்று, அதை மறந்து போகக்கூடாது. மாயையிலே இருந்து இறைவன் செய்கிற உபகாரம் என்னவென்றால், இறைவன் சிவசக்தியினுடைய தூண்டுதலின் மூலம் மாயையிலிருந்து முதலிலே உயிர் செயற்படுவதற்கான ஆயத்த நிலையை உண்டாக்குவதற்காக தான் இறங்கி வருகிறான். அப்படி இறங்கி வருவதற்கு அவனுக்குரிய மாயை தேவை, மாயையினுடைய பகுதி தேவை. நாம் இறங்கி வருகிற மாயையிலே இறைவன் இறங்கி வர முடியாது. சாதாரண மக்கள் போகிற காரிலே முதலமைச்சர் போக மாட்டார். அதுபோல இறைவனுக்கென்று சில தகுதி பெற்ற நிலை வேண்டும் என்றபடியால் மாயை கலக்கொண்டு மூன்றாக பிரிவு கொள்கிறது. அதிலே சுத்தமான மாயையாக இருக்கிற மாயையிலே தான் இறை அம்சங்கள் உருவாகின்றன. அதிலே நாதம், விந்து, ஈஸ்வரம், சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்று 5 தத்துவங்கள் தோன்றுகின்றன. சற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம் ஆகியவை உருவாகின்றன என்று படித்தோம். இனி இங்கனமாக தோன்றிய இறை நிலைகள் உயிரை தயார் செய்ய தொடங்குகின்றன. அதற்கு அந்த தயார் செய்தலுக்கு மாயையினுடைய இன்னொரு கூறாகிய அசுத்த மாயை தளமாக அமைகிறது. அந்த அசுத்த மாயையிலே இருந்து நமக்கு அசுத்த மாயையிலே இருந்து காலம், நியதி, ஆமாம், காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் போன்ற வித்யா தத்துவங்கள் தோன்றுகின்றன. முதலிலே இறைவன் உயிருக்குரிய கண்ம அனுபவத்துக்குரிய ஒரு காலத்தை நியமிக்கிறான். பிறகு அந்த காலத்துக்குள்ளே அது அனுபவிக்க வேண்டிய விடயங்களை அனுபவிக்கிறான். அந்த விடயங்கள் எப்படி அமைகின்றது என்றால், முற்பிறவிகளிலே செய்த கண்மங்களிலே பக்குவப்பட்ட கண்மங்களை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட காலத்துக்கு அனுபவிக்க வேண்டிய கண்மங்களை அவன் பிரித்து கொடுக்கிறான். அதை நியதி தத்துவம் என்று சொல்கிறோம். காலமும் நியதியும் தயாரிக்கப்பட்ட பிறகு, அதாவது நேரம் ஒதுக்கப்பட்டு செய்ய வேண்டிய வேலை ஒதுக்கப்பட்ட பிறகு வேலையாளை எழுப்ப வேண்டும். வேலையால் உறங்கி கிடக்கிறார்.
அவரை தட்டிவிட்டால் அவருக்கு ஒரு சின்ன விழிப்பு நிலை தோன்றும். அந்த விழிப்பு நிலையை தோற்றுவிக்கிற அதாவது உயிரினுடைய செயலாற்றலை தோற்றுவிப்பதற்கு அடுத்த தத்துவம் தோன்றுகிறது. கலை என்கின்ற தத்துவம் தோன்றுகிறது. செயல் வந்தவுடனே அறிவு வரும். செயல் தூண்டப்பட்டவுடனே அறிவு தூண்டப்படும். அதை சொல்வதற்கு வித்யா தத்துவம் என்ற தத்துவம் வருகிறது. அதற்கு பிறகு செயலும் அறிவும் வந்துவிட்டால் விருப்பம் வரத் தொடங்கும். அதை தொடர்ந்து அராக தத்துவம் என்ற தத்துவம் வருகிறது. ஆகவே காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்கின்ற இந்த 5 தத்துவங்களும் ஒன்று கூடினவுடனே உயிருக்கான ஒரு தோற்ற நிலை, சூக்குமமான ஒரு தோற்ற நிலை உருவாகிறது. அந்த நிலைக்கு புருட தத்துவம் என்று பெயர். இப்போ காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், அதோடு மாயையும் சேர 7 தத்துவங்கள். இந்த 7 தத்துவங்களையும் வித்யா தத்துவம் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த 7 தத்துவங்கள் வித்யா தத்துவங்கள் தோன்றிய பிறகு இனி உயிர் செயல்படலாம். அது உயிருக்கு காலம் நியமிக்கப்பட்டு விட்டது, செய்ய வேண்டிய வேலை நியமிக்கப்பட்டு விட்டது, செயல் வந்து விட்டது, அறிவு வந்து விட்டது, விருப்பம் வந்து விட்டது, புறநிலை கொண்டு விட்டது. ஆகவே இனி உயிர் செயல்பட வேண்டும். செயல்படுவதற்கு உயிருக்கு ஒரு உடம்பு தேவை. அதுபோல அந்த உடம்பிலே அறிவு கருவிகள், செயற்கருவிகள் தேவை. அந்த உடம்பிலே இந்த கருவிகள் பொருந்தினால் மட்டும் போதாது. இந்த கருவிகள் பொருந்திய உடம்போடு அது நின்று செயல்பட ஒரு இடம் தேவை. அந்த இடம் இருந்தாலும் போதாது. அந்த இடத்திலே அதற்கான அனுபவங்கள் பெறுவதற்கான தன்மைகள் தேவை. இதைத்தான் நாங்கள் 4ஆக பிரித்து தனு, கரண, புவன, போகம் என்று 4ஆக சொல்லுகிறோம். இந்த 4ஐயும் தருவதற்காக பிரகிருதி மாயை என்ற பகுதி பயன்படுத்தப்படுகிறது. இந்த பிரகிருதி மாயைக்கு வேறு வேறு தன்மை கொண்டு வேறு வேறு பெயர்கள் வைக்கப்படுகின்றன. பிரகிருதி மாயைத்தான் நாங்கள் சித்தம் என்றும் சொல்கிறோம். அதே நேரத்திலே இந்த பிரகிருதி மாயைத்தான் நாங்கள் குணம் என்றும் சொல்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற குணம் என்பது அவ்வியக்த குணம் என்று பேசப்படுகிறது. அவ்வியக்த குணம் என்றால் குணத்தினுடைய மூலத்தன்மை மட்டும் அங்கே இருக்கிறது. மயில் முட்டைக்குள்ளே நிறங்கள் இல்லாமல் அது தனித்திருப்பது போல குணதத்துவத்துக்குள்ளே பிரிவின்றி குணங்கள் இருக்கும். இந்த குணங்களுக்குள் 3 தன்மை உண்டு. சாத்விகம், ராஜசம், தாமசம் என 3 குணங்களாக இவை பிரியும். இந்த 3 குணங்களிலே சாத்வீக குணம் அறிவு சார்ந்த விடயங்களுக்கும், ராஜச குணம் செயல் சார்ந்த விடயங்களுக்கும், தாமச குணம் மயக்கத்தை உருவாக்குவதற்கான விடயங்களுக்கும் காரணங்களாக அமைகின்றன. இந்த அடிப்படையிலே இந்த 3 குணங்களும் முழுமையாக தனித்தனி நில்லாமல் ஒன்றுக்குள் ஒன்று கலந்தும் நிற்கிறது. அதனாலே ஒவ்வொரு குணமும் பிறகு 3ஆக பிரியும். சாத்வீகத்துக்குள் ராஜசமும் உண்டு, தாமசமும் உண்டு, சாத்வீகமும் உண்டு. ஆகவே அது 3 குணமாக பிரியும். அப்படி ஒவ்வொன்றும் 3 பிரிகிற பொழுது குணங்கள் 9ஆக விரிகின்றன என்று சொல்கிறார்கள். இனி இந்த குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றும். புத்தி என்பது விடயங்களை தீர்மானிக்கிற விஷயம். நாங்கள் மேலிருந்து கீழிறங்கி கொண்டு வருகிறோம் தத்துவ படிப்பிலே என்பதை மறந்து போகாதீர்கள். ஆனால் நமக்கான அனுபவம் என்பது கீழிருந்து மேல் நோக்கி நகர்வது என்பதை புரிந்து பஞ்சபூதங்களிலே இருந்துதான் எங்களுக்கு விடயங்கள் தொடங்குகின்றன எங்களுடைய அனுபவத்துக்கு. ஆனால் பஞ்சபூதத்திலே இருந்து தொடங்கினாலும் உண்மையிலே இப்பொழுது நாங்கள் படிக்கிற ஒழுங்கிலே தான் தத்துவங்கள் இறங்கி வருகின்றன. நாங்கள் இறக்க முறை படிக்கிறோம். உண்மையிலே ஏற்ற முறையிலே தான் அனுபவங்கள் நடக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது உயிர் அனுபவங்களை பெற தயாராக வருகிறது. அப்போ அனுபவங்களை பெற தயாராகிற நிலையிலே அதற்கு ஒரு உடம்பு, கருவிகள்
வாழ்விடம் என்பவை தோன்றும். அந்த வாழ்வு முதலத்தை இந்த பிரகிருதி மாயையிலே இருந்து குணதத்துவம், குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம். புத்தி தத்துவம் என்ன செய்யும் என்றால் விடயங்களை நிச்சயிக்கும். அரிக்கான் சொன்னது போல எல்லாருடைய புத்தி தத்துவமும் ஒரே மாதிரி விடயங்களை நிச்சயிப்பதில்லை. ஒருவருக்கு ஒன்றாக ராமாயணம் எங்களுக்கு முத்தி தரும் நூலாகப்படுகிறது. அண்ணாதுரை அவர்களுக்கு காம நூலாகப்பட்டது. ஆகவே அது தப்பில்லை. ஏனென்றால் அவரவர் வினைக்கேற்ப நூல்கள் விடயங்கள் காட்சி தரும். சில பேருக்கு உண்மை விடயம் உண்மையாக தோன்றாமல் திரிவாக தோன்றும். வேறு சிலருக்கு ஐயமாக தோன்றும். ஒரு சிலருக்குத்தான் தெளிவாக தோன்றும். அறிவு நிலையிலே ஐயம், திரிவு, தெளிவு என்ற 3 நிலை உண்டு. ஒரு பொருளை பற்றி அறிகிற பொழுது தீர்மானிக்க முடியாமல் அதுவோ இதுவோ என்று நின்றால் அதற்கு ஐயம் என்று பெயர். ஒரு பொருளை பிழையாக தீர்மானித்தார், அதுவோ இதுவோ என்று தீர்மானிப்பது குழப்ப நிலை. அதை இதாக அல்லது இதை அதாக தீர்மானிப்பது பிழையான் நிலை. இதற்கு திரிவு என்று பெயர். அதை அதாகவே காண்பது தெளிவு. அதனால்தான் ஐயம், திரிவு, அறக்கற்றல் என்று ஒரு வார்த்தை பிரயோகம் நம்மிடம் இருக்கிறது. அப்போ உயிர்கள் விடயங்களை தரிசிக்கிற பொழுது சில ஐயமாகப்படும், சிலது திரிவாகப்படும், சிலவற்றுக்குத்தான் தெளிவு வரும். அதற்கு காரணம் என்ன என்றால் அவை செய்த கர்ம பயனுக்கேற்ப இந்த நிலைமைகளை புத்தி தீர்மானிக்கிறது என்று படித்தோம். இனி புத்திக்கு செய்திகள் அனுப்பப்பட வேண்டும். அந்த அனுப்பப்படுவதானால் செய்தி தொடர்ந்து அனுப்பப்பட வேண்டும். ஒரு வினாடியினுடைய 1000ல் ஒரு கூரை எடுத்துக்கொண்டால் நாங்கள் அதற்குள்ளே ஒரு 1000 விடயங்கள் மனதாலே, உடம்பாலே, செயலாலே செய்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள் என்றால் என்னுடைய சட்டை நிறம் தெரிகிறது, துண்டு நிறம் தெரிகிறது, என் குங்குமம் போட்டு தெரிகிறது, விபூதி தெரிகிறது, பின்னால் இருக்கிற படம் தெரிகிறது. இவ்வளவும் எங்களுடைய காட்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. காட்சிக்கு உபகாரமாகி கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் தெளிவுபட தீர்மானிக்க வேண்டும் என்றால் சோராமல் புத்தி இயங்க வேண்டும். புத்திக்கு செய்தி அனுப்புகிற மனம் இயங்க வேண்டும். இவற்றை சோராமல் இயங்கச் செய்வுகிற தத்துவத்துக்கு அகங்கார தத்துவம் என்று பெயர். இந்த அகங்காரம் அடுத்த தத்துவமாக குணதத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம், புத்தி தத்துவத்திலே இருந்து அகங்கார தத்துவம் தோன்றுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், அகங்காரம் 3 கூறுகளாக பிரியும். குணத்தினுடைய 3 தன்மை அகங்காரத்திலே பதிந்து அகங்காரம் சாத்வீக அகங்காரம், ராஜச அகங்காரம், தாமச அகங்காரம் என்று 3 கூறுகளாக பிரியும். சாத்வீக அகங்காரம் என்பது சாத்வீகம் அறிவுக்கு காரணமானபடியால் அதிலே இருந்து அறிவு கருவிகள் மனமும் பஞ்ச சுவையொலி என மெய்வாய் கண்முக்கு செவி ஆகிய ஞானேந்திரியங்களும் தோன்றும். அதற்கு பிறகு ராஜசம் செயலுக்கு காரணமான தன்மை என்றபடியால் ராஜச அகங்காரத்திலே இருந்து செயற்கருவிகள் வாக்கு, பாதம், பாணி, பாயு, உவஸ்தம் என்கின்ற செயற்கருவிகள் தோன்றும். அடுத்தது தாமச அகங்காரத்திலே இருந்து மயக்கம் செய்விப்பதாகிய தன்மாத்திரைகள் தோன்றும். அதற்கு பிறகு தன்மாத்திரையிலே இருந்து பஞ்சபூதங்கள் தோன்றும். இதுதான் இந்த எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தால் 36 தத்துவங்கள் வரும். இந்த 36 தத்துவத்திலே கீழே இருந்து எங்களுடைய பயணம் தொடங்குகிறது. 36 படி இருக்கிறது. எதற்கு அந்த 36 படி என்றால் இறையை அடைவதற்கு. 36வது படியே தான் இறையா என்றால் இல்லை. 36 படியையும் தாண்டிய பிறகுதான் நாம் இறையை தரிசிக்கிறோம். ஆகவே நாங்கள் ரொம்ப கீழே நிற்கிறோம். 1வது படியில் நிற்கிறோம். மண் என்கின்ற நிலையிலே எங்கட வாழ்க்கை போகிறது. இனி அதிலே இருந்து படி உயர்ந்து கொண்டு போக 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 மாயையிலே கண்ம அனுபவங்கள் தோன்ற அதிலே இன்ப துன்பங்கள் அடித்து உயிர் பக்குவப்பட ஒவ்வொரு தத்துவமாக கடந்து மேலேறி கொண்டு போய் கடைசி தத்துவத்தையும் கடந்த பிறகு அதற்கு பரமுத்தி அமைகிறது என்பதுதான் சைவ சித்தாந்தம் கூறுகிற உண்மை. நாங்கள் இப்பொழுது புத்தி தத்துவம் படித்து முடித்து அகங்கார தத்துவத்திலே சாத்வீக அகங்காரம் ஆகிய தெய்வத அகங்காரம்,
ராஜச அகங்காரமாகிய வைகாரி அகங்காரம், தாமச அகங்காரமாகிய பூதாதி அகங்காரம் என்பவையெல்லாம் கற்று அந்த எப்படி தன்மாத்திரைகள் தோன்றுகின்றன, இனி தன்மாத்திரைகளில் இருந்து பூதங்கள் தோன்றுகிறது வரையும் நாங்கள் படிக்க வேண்டும். தன்மாத்திரை வரையும் இப்பொழுது பயணித்திருக்கிறோம். திரும்ப 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 இந்த வார்த்தைகளை நான் சொல்வதற்கு இன்றைக்கு நான் உண்மையிலே தொகுப்புரை சொல்ல வேண்டிய தேவை இருக்கவில்லை. அந்த அளவுக்கு தெளிவாக ரவிகாந்த் எல்லாவற்றையும் எங்களுடைய செந்தில் சொன்னது போல நண்பர்களோடு பேசுவது போல பேசினார். இப்படி ஒவ்வொருவரும் செய்யுங்கள். ஒவ்வொருவரும், நான் தானே சொன்னேன், யாராவது ஏமாறக்கூடியவன் நமக்கு அகப்படுவான். கூப்பிட்டு வைத்து ஒரு அரை மணி நேரம் இதை சொல்லிவிட்டால் திரும்ப திரும்ப இந்த சொற்கள் காலிலே உங்களுக்கு இப்பொழுது தெய்வ அகங்காரம், வைகரி அகங்காரம், உதாதி அகங்காரம் என்ற வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்தவை. நான் ஏன் திருப்பி சொல்கிறேன் என்றால், திருப்பி சொல்ல சொல்ல சொல்லத்தான் அது பதியும். அது பதிந்தால்தான் மேலே படிக்கிற பொழுது எங்காவது ஒரு இடத்திலே பூதாதி அகங்காரம் என்றால் பிறகு 36 தத்துவம் யோசிச்சு கண்டுபிடிக்க கூடாது. பூதாதி என்றால் அந்த புள்ளியிலே டக்கென்று எங்களுக்கு இதுதான் என்று தெரிய வேண்டும். நான் வழக்கமாக சொல்வதுதான், எந்த ஒரு என்றாலும் ஒன்றும் நாங்கள் இருந்து படிக்கவே இல்லை. ஆனால் ஒரு பாடல் வரியை சொன்ன, ஒரு சினிமா பாடல் வரியை சொன்ன உடனே தன் பாட்டுக்கு அடுத்த சொல் வருகிறது. அங்கேயாவது புத்தகமாக படித்தோமா, யாராவது திரும்ப திரும்ப கேட்டால் அது நிற்கும் என்பதற்கு இது சான்று. அதனால்தான் இந்த தொகுப்புரையை நாம் திருப்பி திருப்பி அனுபவிப்பதற்கு காரணம், அந்த தொடர்பு காரணமாக சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். இளமை இருக்கிற பொழுதே கற்றுவிடுங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை. ஏனென்றால் போக 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 உடம்பினுடைய தன்மை பலகீனப்படும். எப்படி ஒரு வாகனத்தை பாவிக்க 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 அது பழுதாகி கொண்டு போய் ஆரம்பத்திலே எல்லாம் நல்லபடி ஓடிய கார் பிறகு அங்கங்கே நிற்கும். சத்தம் கேட்கிற இடத்துல இருந்து சத்தம் பெறாது, சத்தம் கேட்கக்கூடாத இடத்துல இருந்து சத்தம் பெறும், ஃபோன் அடிக்காது, மற்றவை எல்லாம் அடிக்கும். இப்படி போக போக வாகனங்கள் பழுதாவது போல நம்முடைய இந்த உடம்பும் பழுதாகும். அதையும் மறந்து தனு என்பது தேய்ந்து கொண்டே போவது மாயா காரியம். மாயா உண்டாக்கப்பட்டது பழுதாகித்தான் தீர வேணும். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், என்னுடைய அனுபவத்தை கொண்டு சொல்லுகிறேன். இளமை இருக்கிற பொழுது முதுமையும் உடல் தளர்வுகளும் தோன்றும் என்பதே தோன்றாது. பிறகு முதுமையிலே அவை தோன்றத்தான் ஒரு அச்சம், கவலை எல்லாம் வரும். ஆகவே தோன்றும் என்பது முன்னமே தெரிந்துவிட்டால் பிறகு சந்திக்கிற பொழுது அதிர்ச்சி வராது. அதில் பெரிய கொடுமை புத்தி தேய தொடங்கும். புத்தி தத்துவமே இந்த உடம்பின் காரணமாக புத்தி தத்துவம் தொய்ந்தால் அதுக்கு பிறகு படிப்பது கஷ்டம். அதனால்தான் நம் பெரியவர்கள் இளமையில் கல் என்று சொன்னார்கள். தொடர்பு பட்டு சிந்திப்பதில்லை. இப்போ உங்களுக்கு தொகுப்புரை சொல்லுற பொழுதே இடையிடையே எனக்கு வெளி வந்து விடுகிறது. பிறகு நான் திருப்பி எங்கே சொன்னேன் என்று போய் வர வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு புத்தி கூர்மையாக இப்பொழுது இருக்கிற காலத்தினாலே திரும்ப திரும்ப படித்து எல்லாவற்றையும் முதலிலே புலன்களாலே படித்து பிறகு புத்தியாலே அதை கொண்டு வந்து பிறகு அதற்கு மேலே இருக்கிறதாகிய அடிப்படையிலே இருக்கக்கூடிய அந்த வித்தியா தத்துவங்களிலே சொல்லப்பட்டதாகிய அந்த 3 வித்தை, கலை, அராகம் என்கின்ற அந்த வடிவத்துக்கு ஆக்கி உயிருக்குள்ளே செலுத்தி விட வேண்டும். அப்போ பிறவிதோறும் வரும். இந்த பிறவியிலே ஓரளவு படித்தோமானால் அடுத்த பிறவியிலே பெரிய சைவ சித்தாந்த புலவர்களாக வருவீர்கள். இன்றைக்கு சைவ சித்தாந்த புலவர்களாக இருக்கலாம் அப்படி படித்தவர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். ஆகவே இந்த 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 பிறவியிலே நாங்கள் படிக்கிற சைவ சித்தாந்தம் எங்களோடு எழுமையும் ஏமாப்புடைத்து என்ற ஒருமையில் பெற்ற கல்வி எழுமைக்கும் வரும் என்பது போல வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த நூலுக்குள்ளே நாம் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்புக்குள்ளே நாம் நுழையலாம். ஸ்ரீராம் இனி வாசிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளட்டும். சிவஞான சித்தியார் சுபக்கம். விநாயக வணக்கம். ஒரு கோட்டன் இருசெவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் 6 தருகோட்டம் பிற இதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள்
உருகோட்டு அன்படும் வணங்கி ஓவாதே இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகோட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. திருவிளங்க தேசிய துதி. அருவிளங்க சிவநெறியின் அருணந்தி மொழிநூலில் ஆழம் தேற்றி உருவிளங்க உண்மை நிலை உணராதே உணர்ந்தொழுக ஒழுக்கிற்காட்டி மறுவிளங்க கதிர்காம வாழ்க்கை நிலை கூட்டி வைத்த வரனே சைவத் திருவிளங்க குருவே உன் சேவடிகள் சிரமண மேற்சரிப்போம் யாமே. முதல் சிறப்பிலே ஒன்று சைவ சித்தாந்தத்தை நன்றாக நாமம் தரித்த ஒரு வைஷ்ணவர் எங்களுக்கு வாசித்து காட்டுகிறார். அதுவே தத்துவம் விளங்கிய தன்மைக்கான ஒரு சான்று. சமயங்களும் சமய பிரிவுகளும் சமய அடையாளங்களும் கூட சமயம் அல்ல. அதற்கு மேலேதான் இறைவன் நிற்கிறான் என்றால் உண்மைகளை தரிசிப்பதற்கு இவையெல்லாம் தடையாக இருக்கக்கூடாது என்பது ஒரு உண்மை. அந்த உண்மையை இந்த வகுப்பிலே இறைவன் கூட்டியிருக்கிறான் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். நம்முடைய ஸ்ரீராமனுடைய வாசிப்பு எங்களுக்கு கல்வி படிப்பதற்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. அந்த தோற்றத்தையும் அந்த அவருடைய அந்த ஆற்றலையும் பாராட்டி இனி நாங்கள் மேலே செல்வோம். முதல் 2 பாடல்களுக்கு பொழிப்புரை படிச்சிருந்தோம். பாடல் 153 பாடல் தலைப்பு ஆன்மாவை பந்திக்கும் கருவிகளின் வகை. பொழிப்புரை. கர்மேந்திரிய ஞானேந்திரியங்கள் உடம்பின் புறத்தே நின்று தொழிற்படும் புறக்கருவிகளாம். மனம் முதலிய அந்தக்கரணங்கள் இந்திரியங்களாலே தரப்பட்ட விடயங்களை உடம்பின் அகத்தே நின்று விடயிக்கும் உட்கருவிகளாம். அராகாதிகள் அவ்வாறு விடயிக்கப்பட்டு வந்த பயனை ஆன்மாவின் அறிவிற் பொருத்தும் உள்ளந்த கருணங்களாம். இம்முத்திர கருவிகளாலும் கரணங்கள் 3 வகையாக சொல்லப்படுகிறது. புறக்கரணங்கள், அகக்கரணங்கள், உள்ளந்த கரணங்கள். அகக்கரணங்களை தான் அந்த கரணங்கள் என்று சொல்லுகிறோம். புறக்கரணம், அந்த கரணம். தெளிவான விஷயம் இதிலே. வெளியிலே இருக்கிற கருவிகள் புறக்கரணங்கள், உள்ளே ஆராய்ந்தறிகிற விஷயங்கள் அகக்கரணங்கள் அல்லது அந்த கரணங்கள். அவற்றாலே பெறப்படும் உண்மையை உயிரோடு இணைப்பது என்பது சொல்லப்பட்டதாகிய காலம் நீதியை விட்டு கலை வித்தை அராகம் என்ற 3 அவை 3 தான் உயிரோடு இந்த நாம் அனுபவத்தால் பெறுகிற செய்திகளை இணைப்பவை. இவை உள்ளந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. பாடல் 154 பாடல் தலைப்பு தன்மாத்திரைகள் தோன்றும் முறைமையும் அவற்றின் தொழிலும் புரியட்டக உடம்பும். பொழிப்புரை. பூதாதி அகங்காரத்தின் நின்று சத்தம், பரிசம், உருவம், இரதம், கந்தம் என்னும் தன்மாத்திரைகள் 5 தோன்றும். அவை இந்திரியங்கள் விடயங்களை விடயக்கும்படி ஊக்கம் செய்வித்து அவற்றோடு உடன் நிற்கும். இத்தன்மாத்திரைகள் 5 அந்தக்கரணம் 3 ஆகிய 8 கூடியது புரியட்டக உடம்பாம். அதாவது இந்த விடயங்களிலிருந்து தோன்றுகிற விடயங்கள் தன்மாத்திரையிலே இருந்து திரும்பி சொல்லுங்கள் ஒரு தரம் தொடக்குங்கள். பூதாதி அகங்காரத்தின் நின்று சத்தம், பரிசம், உருவம், இரதம், கந்தம் என்னும் தன்மாத்திரைகள் 5 தோன்றும். அவை இந்திரியங்கள் விடயங்களை விடயக்கும்படி ஊக்கம் செய்வித்து அவற்றோடு உடன் நிற்கும். இந்திரியங்கள் என்பது நம் கருவிகள். அந்த கருவிகளை அந்த விடயங்களை உள்ளிருக்கிற கருவிகளுக்கு இந்திரியங்கள் என்று பெயர். அந்த கருவியங்களை விடயங்களிலே தோய்ந்து விடயம் அனுபவம் பெறுவதற்கு காரணமாக இருப்பது தன்மாத்திரை என்று சொல்கிறார்கள். இந்த தன்மாத்திரைகள் 5 புத்தி, அகங்காரம், மனம் என்கின்ற 3 ஆகிய 8 சேர்ந்து புரியட்டகாயம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் உயிர்கள் தொடர்ந்து நாம் இந்த பிறவியிலே பிறந்து அடுத்த பிறவியிலே வேறொரு உடம்பு எடுக்கிற பொழுது எங்களுக்கு வேறு புத்தி, வேறு விடயங்கள் தோன்றுகின்றன. அதை கொஞ்சம் விளங்கி கொண்டு மேலே போங்கள். இந்த பிறப்பிலே எனக்கு நான் சொன்னபடி இப்படி ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாம் வாய்க்கிறது. புறக்கரணங்கள், அந்த கரணங்கள் எல்லாம்
அடுத்த பிறவியிலே எங்களுக்கு அந்த கண்ம அனுபவத்தை அந்த பிறவியிலே எடுத்த நியதிக்கேற்ப நமக்கு தோன்றும். அது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். காலம் நியதி தீர்மானிக்கப்பட்ட பிறகுதான் இவை வருகிறது. அப்ப எனக்கு அடுத்த பிறவிக்கு நியதி என்னென்றால் இந்த பிறவி நியதி அல்ல, அதற்கு வேற காலம் வேறு நியதி இருக்கும். வேறு நியதிக்கு உரியதாகத்தான் மற்றைய கருவிகளும் நமக்கு அமையும். அதாவது குணதத்துவம் அமையும், புத்தி தத்துவம் அமையும், அகங்கார தத்துவம் அமையும் என்று நாங்கள் படிக்கிறோம். அப்படி படிக்கிறோம் என்றால் இந்த பிறப்பு அனுபவத்தினுடைய தொடர்ச்சி அடுத்த பிறப்பிலே இருக்காது. நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கப்படும். ஏன்னா இப்ப இருந்த கருவி வேறு அடுத்த, ஆனால் இருக்கிறது எங்களுக்கு தொடர்ச்சியான அந்த அனுபவ உண்மை இருக்கு. இந்த பிறப்புல படித்த படிப்பு அடுத்த பிறப்புக்கு எனக்கு உதவும் என்று சொல்லுகிறோம். அப்போ அது எப்படி தொடர்ச்சி வரும் என்று கேட்டால் அதற்கு காரணமானது இந்த புரியட்ட காயம். இந்த எட்டும் ஒரு உயிரினுடைய தோற்றத்தினுடைய அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த பிறவியினுடைய புரியட்ட காயத்தினுடைய தன்மை அடுத்த பிறவியிலே வந்து பொருந்தித்தான் வேற உடம்பு அமையும். ஆகவே இந்த பிறவி அனுபவங்கள் அடுத்த பிறவியிலும் நமக்கு நிற்கும் என்பதற்காகத்தான் இந்த புரியட்ட காயத்தை இனம் காண்கிறார்கள் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புரியட்ட காயம் பற்றிய விவரங்கள் மேலும் நாங்கள் படிக்கிற பொழுது வரும். இந்த அளவிலே அதை சொல்லிவிட்டு மேலே நகர்த்துவார். இனி புதிய பாடல்கள். பாடல் எண் 155. பாடல் தலைப்பு பஞ்சபூதங்கள் தோன்றும் முறைமையும் அவற்றின் குணங்களும். பாடல் பற்றி தான் இப்பொழுது படித்தோம். இனி பஞ்சபூதங்கள், இதுல 2-3 விடயங்கள் குழப்பம் தரக்கூடிய விடயங்கள். தன்மாத்திரை என்றால் என்ன, பஞ்சபூதங்கள் என்றால் என்ன, பொறிகள் என்றால் என்ன, புலன்கள் என்றால் என்ன என்பது கொஞ்சம் குழப்பமான விஷயங்கள். தன்மாத்திரை என்பது சுவையொலி உருவோசை நாற்றம், மயக்கத்துக்கு இவைதான் காரணமாக இருக்கும். இந்த சுவையொலி உருவோசை நாற்றத்தை நாம் பெற வேண்டுமானால் நமக்கு 5 பொறிகள் தேவை. அவை மெய்வாய் கண்மூக்கு செவி. இந்த மெய்வாய் கண்மூக்கு செவியூடாக நாங்கள் பெறுகிற விடயங்களுக்கு பெயர் ஐம்புலன். அந்த புலனுக்கும் சுவையொலி உருவோசை நாற்றம் என்று பெயர் தான் வைத்திருக்கிறோம். தன்மாத்திரைக்கும் சுவையொலி உருவோசை நாற்றம். அது இந்த அனுபவத்தை தரக்கூடிய கருவிகள் முதலியவை பெறுவதற்காக மூல காரணமாக இருப்பது தன்மாத்திரை. பிறகு தன்மாத்திரையிலே இருந்து பஞ்சபூதங்கள் தோன்றும். அதிலே இருந்துதான் நமக்கு பொறி அனுபவங்கள் புலனாக நமக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. ஆகவே தன்மாத்திரையை விளங்கிய பிறகு அடுத்த நிலைக்கு நாங்கள் வருகிறோம். பஞ்சபூதங்கள் தோன்றுகிற முறைமை. பாடல். சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் சத்தம் முன்னா தோற்றும் வான் வழி தீ நீர் மண் தொடக்கிய ஒன்றுக்கு ஒன்று அங்கு ஏற்றமாம் ஓசையாதி இருங்குணம் ஏய்ந்து நிற்கும் ஆற்றவே விடயபூதம் அங்காங்கி பாவத்தாமே. பொருளுரை. சத்தம் முன்னா சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளின் சத்தம் முதலியவாக மேற்கூறிய தன்மாத்திரைகள் 5லும் நின்று வான் வழி தீ நீர் மண் தோற்றும் முறையே ஆகாயம் வாயு தேயு அப்பு பிருத்திவி என்னும் 5 சூக்கும பஞ்சபூதங்களும் தோன்றும். நம்மளை இத்தகைய நூல்கள் படிக்கிற பொழுதுதான் தமிழும் படிக்கிறோம். பாருங்கள், தன்மாத்திரைகள் 5லிருந்து பூதங்கள் 5ம் தோன்றும். நாங்கள் முடித்து விடுவோம். எழுதுகிற பொழுது உண்மையிலே என்ன எழுதும்? தன்மாத்திரைகள் 5லிருந்தும் முறையே பூதங்கள் 5ம் தோன்றும் என்று இந்த முறையே சொல் போட வேண்டும். போட்டால்தான் அங்க 5 இங்கே 5 என்ன? தன்மாத்திரைகள் சுவையொலி உருவோசை நாற்றம், நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் பூதம் என்ன? அதுல இருந்து இஷ்டப்படி தோன்றுமான்றா? இல்லை. அங்கே சொன்ன முதலோடு இங்கே முதல் தோன்றும். சப்தத்திலே இருந்து ஆகாயம் தோன்றும். அப்படி ஒவ்வொன்றும் படிப்படியாக தோன்றும் என்கிறதை உணர்த்த அந்த முறையே என்ற சொல் பயன்படுத்துவது ரொம்ப முக்கியமானது. அதை கவனித்து நாம் பார்க்கிற பொழுது தமிழும் கற்கிறோம் என்ற உணர்வு வருகிறது.
முறையே ஆகாயம், வாயு, தேயு, அப்பு, பிருத்திவி என்னும் 5 சூக்கும பஞ்சபூதங்களும் தோன்றும். இதுல அங்கு கவனிக்க வேண்டிய இன்னொன்று, பஞ்சபூதங்களோட விடைவிடல் சூக்கும பஞ்சபூதங்கள் தோன்றும் என்கிறார். அப்போ ஸ்தூல பஞ்சபூதம் இனித்தான் வரப்போகிறது. அங்கு ஆகாயம் முதலிய அப்பூதங்கள் இடத்து தொடக்கியே ஒன்றுக்கு ஒன்று ஏற்றமாம் ஓசை ஆதி இருங்குணம் இயைந்து நிற்கும். தொடர்ச்சியாய் ஒன்றற்கு ஒன்று அதிகமாயிருக்கும் சத்தம் முதலிய பெருங்குணங்கள் பொருந்தி நிற்கும். எங்கே பொருந்தி நிற்கும்? இந்த தொடர்ச்சியாய் ஒன்றற்கொன்று அதிகமாயிருக்கும் சத்தம் முதலிய பெருங்குணங்கள் பொருந்தி நிற்கும். அதுக்கு முதல் வரியில இருக்கு. ஆகாயம் முதலிய அப்பூதங்கள் இடத்து தொடர்ச்சியாய் ஒன்றற்கொன்று அதிகமாயிருக்கும் சத்தம் முதலிய பெருங்குணங்கள் பொருந்தி நிற்கும். அந்த பூதங்களிடத்து பொருந்தி நிற்கும். என்னென்ன பொருந்தி நிற்கும்? ஒவ்வொன்றிலே ஒவ்வொன்று பொருந்தும். ஆகாயத்திலே சத்தம் பொருந்தும், காற்றிலே உணர்வு பொருந்தும், அக்கினியிலே காட்சி பொருந்தும், நீரிலே சுவை பொருந்தும், நிலத்திலே வாசனை பொருந்தும். ஒன்றுக்கொன்று பொருந்தி நிற்கும். விடய பூதம், விடய வடிவமான தூல பஞ்சபூதங்கள் ஆற்றவே மிகவும் தூலமாகவே அங்க அங்கி பாவத்தாம் தேகமும் தேகியும் போல அக்குணங்களோடு பிரிப்பின்றி நிற்கும் தன்மையுடையனவாம். கவனித்துக் கொள்ளுங்கள். சூக்கும பூதம் தன்மாத்திரையிலிருந்து சூக்கும பூதம் தோன்றி, சூக்கும பூதத்திலே இருந்து சுவையொளி உருவோசை நாற்றமாகிய விடயம் தோன்றி, பிறகு சுவையொளி உருவோசை நாற்றத்திலே இருந்துதான் தூளபூதம் தோன்றும். தூளபூதம் தான் நாங்கள் சொல்லுகிற நிலம், காற்று, இவை. அது நம்முடைய கருவிகளுக்கு பிறகு அது ஆகாரமாக பிறப்பதுதான் இந்த தூளபூதம். இந்த நம்முடைய கருவி அனுபவங்களுக்கு மூலமாக இருப்பதுதான் சூக்கும பூதம். ஆகவே முதல் சொல்லப்பட்ட சுவையொலி ஊரோசை நாற்றங்களிலே இருந்து பஞ்சபூதங்கள் நேராக விளைவதில்லை. அதிலே இருந்து குணங்கள் தோன்றி, குணங்களில் இருந்துதான் பிறகு பஞ்சபூதங்கள் விளைகின்றன. இது தோற்ற முறை. பிறகு ஏற்ற முறை எப்படி என்று கேட்டால், பஞ்சபூதங்களில் இருந்து இவை தோன்றி பிறகு மாறி மேல் போக 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 உயர்ந்து கொண்டு போகும். இந்த நான் தான் எப்பொழுதும் சொல்லுது, இந்த 36 தத்துவம் தெளிவாக விளங்கிவிட்டாள் ஓரளவு சித்தாந்த அறிவு பெற்றுவிடலாம் என்பது முக்கியம். ஆகவே இத்தனை தரம் படித்தாலும் இதை தெளிவுற விளங்கி கொண்டுதான் நம்ம மேலே நகர வேண்டும். படிங்க. இந்த பொழிப்பறை ஒண்டி ஒரு அடி வலது பக்கம் ஒண்டி படிச்சிருங்க. சத்தம் முதலியவாக மேற்கூறிய தன்மாத்திரைகள் 5லும் நின்று முறையே ஆகாயம், வாயு, தேயு, அப்பு, பிருத்திவி என்னும் 5 சூக்கும பஞ்சபூதங்களும் தோன்றும். ஆகாயம் முதலிய அப்பூதங்கள் இடத்து தொடர்ச்சியாய் ஒன்றற்கொன்று அதிகமாயிருக்கும் சத்தம் முதலிய பெருங்குணங்கள் பொருந்தி நிற்கும். விடய வடிவமான தூல பஞ்சபூதங்கள் மிகவும் தூலமாகவே தேகமும் தேகியும் போல அக்குணங்களோடு பிரிப்பின்றி நிற்கும் தன்மையுடையனவாம். ஒவ்வொரு பூதங்களுக்கும் ஒரு குணம் உண்டு. அந்த குணங்களுக்கும் பிறகு தூளபூதத்துக்கும் இடையில இருக்கிற தொடர்பு என்பது தேகமும் தேகியும் போல, தேகிக்கு பின்னாலே எழுதி வர்றவர். அந்த தொடர்பு என்பது தேகத்துக்குள்ளே இருக்கிறதாகிய அந்த உணர்வு, ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு உணர்வு இருப்பது போல இவற்றுக்குள்ளே தொடர்பு இருக்கும் என்பார். நீங்க குறிப்பு படியுங்கள், அதுல வரும். குறிப்புரை: சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் வான், வளி, தீ, நீர், மண் பஞ்சபூதங்கள் அகப்பூதம், அகப்புறப்பூதம், புறப்பூதம் என மூவகைப்படும். இதைத்தான் தெளிவுபடுத்துகிறார்கள். பூதங்களே 3ஆக பிரிப்பார்கள். ஒன்று புறப்பூதம், அடுத்தது அகப்புறபூதம், அகப்புறபூதம், பிறகு அகப்பூதம். பஞ்சபூதங்கள் அகப்பூதம், அகப்புறபூதம், புறப்பூதம் என மூவகைப்படும். இவற்றுள் அகப்பூதம் சூக்கும பஞ்சபூதம் எனப்படும். இவைகள் ஞானேந்திரியங்களிடத்திலே வரும் 5 புலன்களையும் ஆன்மாக்கள் அனுபவிக்கும்படி
ஆகாயம் செவியிலும் வாயு மெய்யிலும் தேயு கண்ணிலும் அப்பு நாவிலும் பிருத்திவி நாசியிலும் அவ்விந்திரியங்களுக்கு ஆதாரமாகி சூக்கும வடிவாய் உட்பூதங்களாய் நிற்பன. அகப்பூதம் என்று சொல்லப்படுவது என்னவென்றால், இப்ப நிலம் என்றால் எங்களுக்கு தெரியும், வெளியிலே தெரிகிற பூதம். அகப்பூதத்திலேயும் இந்த இதேதான், நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் என்பதுதான் வரும். அகப்பூதம் இப்ப நான் உதாரணத்துக்கு ஒன்றை எடுத்துக்கொண்டாம். இப்ப உணர்வு, உடம்பிலே உணர்வு, இந்த உணர்வுக்கு காரணமாக இருப்பது வெளியிலே நமக்கு படுகிற காற்று. இனி இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அந்த அகப்பூதம் என்பது அந்த அந்த காற்று அனுபவத்தை நாம் பெறுவதற்கு நம்முடைய பொறிகளிலே பொதிந்திருக்கக்கூடிய தன்மையைத்தான் அகப்பூதம் என்கிறார். படியுங்கள். இவைகள் இவற்றுள் அகப்பூதம் சூக்கும பஞ்சபூதம் எனப்படும். இவைகள் ஞானேந்திரியங்களிடத்திலே வரும் 5 புலன்களையும் ஆன்மாக்கள் அனுபவிக்கும்படி ஆகாயம் செவியிலும் வாயு மெய்யிலும் தேயு கண்ணிலும் அப்பு நாவிலும் பிருத்திவி நாசியிலும் அவ்விந்திரியங்களுக்கு ஆதாரமாகி சூக்கும வடிவாய் உட்பூதங்களாய் நிற்பன. உட்பூதங்கள். நாங்க நினைக்கிறோம் செவிதான் கேட்கிறது என்று. எங்களுடைய நினைப்பு அப்படிதான், காது கேட்கும் என்று. செவிடனுக்கு காது இருக்கிறதா இல்லையா? அவனுக்கு காது கேட்பதில்லை. அதுபோல கண் பார்க்கிறது என்று நினைக்கிறோம். குருடனுக்கு கண் இருக்கிறது, உறுப்பு இருக்கிறது, பார்ப்பதில்லை. அப்போ ஏன் அவனுக்கு காது கேட்கவில்லை என்றால், காது இருக்கிறது, காதிலே இந்த ஆகாயமாகிய சூக்கும பூதம் பதிவாகவில்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறது விளங்கும் என்று நினைக்கிறேன். சூக்கும பூதம் பதிவாகி இருந்தால்தான் காது கேட்கும். அதுக்கு பிறகுதான் அது அந்த உள்ளிருக்கிற தன்மை அதுக்குள்ளே இருந்தால்தான் வெளியிலே இருந்து ஆகாயத்திலிருந்து புறப்பதாகிய சப்தத்தை அதை இழுக்க வேணுமானால் உள்ளே ஆகாய பூதத்தினுடைய ஒரு பதிவு இருக்க வேண்டும். அதற்குத்தான் சூக்கும பூதம் என்று பெயர் வைக்கிறார். அகப்புற பூதங்கள் சரீரத்திலே உள்ளும் புறம்புமாயிருக்கிற தூல பூதங்கள். சரீரத்திலே பூதம் என்பதிலே தூலத்தன்மை வந்து விடுறது. அகப்பூதத்திலே தூலம் இல்லை, எல்லாம் இப்ப காதுக்குள்ளே ஆகாயம் இருக்குன்னு சொன்னா யாராவது நம்புவானா? காதுக்குள்ளே ஆகாயத்தன்மை இருக்கு, அது கண்ணுக்கு அகப்படுற விஷயம் இல்லை. ஆனால் நாம் உணர்ந்து அறியலாம். அதாவது அந்த காது எல்லாருக்கும் இருக்கிறது, உறுப்பு இருக்கிறது, அந்த உறுப்பெல்லாம் அதே மாதிரி இருக்கிறது. அப்போ எங்க பிழை வருகிறது என்றால், அந்த ஆகாய பதிவு இல்லாவிட்டால் காது கேட்காது. இப்படி படிக்கிறோம். அதிலே சூக்கும பிறகு அகப்புற பூதமும் புறப்பூதமும் தூளத்தன்மை பெற்று விடுகின்றன. அகப்புற பூதத்துக்கும் அது பின்னுக்கு என்னென்ன என்று சொல்ல போகிறார். அகப்புற பூதத்திலேயும் புறப்பூதத்துக்கும் தூளத்தன்மை வந்துவிடும். ஆகவே அது வேறு, சூக்குமத்தன்மை அகப்பூதம் வேறு, அதை சொல்ல போகிறார். அகப்புற பூதங்கள் சரீரத்திலே உள்ளும் புறம்புமாயிருக்கும் தூல பூதங்கள். சரீரத்திலே எலும்பு தசை முதலியன பிருத்திவி, ரத்தம். இந்த பூதத்தன்மை, பூதங்கள் தானே நமக்கு உடம்பாக மாறுகிறது. பஞ்சபூதங்களினுடைய கலப்பு தான் இந்த உடம்பு. அதை நினைத்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் என்னாரின் பூத உடம்பு என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு அக்கினியில் சம்பந்தமாகிறது என்றால், பூத உடம்புன்னா பெரிய உடம்புன்னா அது எனக்கு மட்டும்தான் சொல்லலாம். பூத உடம்புன்றது ஒல்லியா இருக்கிறவனுக்கும் பூத உடம்பு தான். ஏன் பூத உடம்பு என்றால் பூதங்களாலான உடம்பு. பூதம் என்ற சொல்லுக்கு நான் நினைக்கிற கருத்து அச்சத்தை தரக்கூடியது. அதனால்தான் அந்த பூதம் பெரும் பெய்வரும் பிள்ளையில விரட்டுகிறோம். பஞ்சபூதங்கள், நிலம் நீர் தீகாற்றாகிய பஞ்சபூதங்கள் உண்மையிலே அச்சம் தருபவை. அது எப்போ தெரியும் என்று கேட்டால், ஒரு மலையிலே ஏறுங்கள், நிலம் அச்சம் தரும் என்று தெரியும். புயல் வருகிற பொழுது காற்று அச்சம் தரும் என்று தெரியும். வெள்ளம் வருகிற பொழுது நீர் அச்சம் தரும் என்று தெரியும். இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு ஆகாயத்திலே பிளேன்ல பிறக்கிற பொழுது ஆகாயம் அச்சம் தரும் என்று தெரியும். ஆகவே இவையெல்லாம் அச்சம் தருகிற விடயங்கள் என்றபடியால் பூதங்கள் என்று இவற்றுக்கு பெயர் வந்தது. இப்போ என்ன சொன்னேன் கடைசியாக? இதுல என்ன விஷயம் படித்தோம்?
சரி, சரீரத்திலே எலும்பு தசை முதலியன பிருத்திவி. அப்போ சொல்ல வந்தது என்னவென்று கேட்டால், இதுதான் பிரச்சனை. இந்த வயசு போனபடியா சொன்னது என்ன பிரச்சனை என்று கேட்டால், உடம்பு என்கின்ற ஒன்றிலே பஞ்சபூதங்கள் தான் இந்த உடம்பாக மாறி நிற்கின்றன. அப்படியானால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு இருக்க வேண்டுமே பஞ்சபூதங்கள் என்றால் அப்படி அல்ல. கலவை மாற மாற வடிவம் மாறும். அப்படி ஏன் மாற்ற வேணும் என்றால், கண்மம் மாற மாற கலவை மாறும். அவரவர் கண்மம் அனுபவத்துக்கு ஏற்பதான் உடம்பு. அப்ப அந்த உடம்புக்கேற்ப அத்தகைய உடம்புக்கேற்ப பூதங்கள் மாறி மாறி தோற்றங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த உலக அதிசயங்கள் என்று என்னமோ சொல்கிறோம். இத்தனை உயிர்களுக்கும் இத்தனை விதமான வடிவங்கள். தப்பித்தபடி இப்ப நம்ம 5 பேருக்கு கண்மம் ஒன்று என்றால், நானும் ஸ்ரீராமும் முருகேசனும் ஒரே மாதிரி இருந்தால் யார் முருகேசன் யார் ஐயா யார் என்று தெரியாமல் போய்விடும். சின்ன சின்ன கண்ம வித்தியாசத்துக்கு ஏற்ப இறைவன் சின்ன சின்ன வடிவ வித்தியாசம் பண்ணி வைத்திருக்கிறான். இதை விட ஒரு அதிசயமாக இத்தனை கோடி மக்கள் இந்த பூமியிலே மட்டும், மற்ற கிரகங்களில் எத்தனை விதமான ஆட்கள் இருக்கிறார்களோ தெரியவில்லை, உருவாக்கினது என்பது பெரிய அதிசயம். எல்லாம் பஞ்சபூத சேர்க்கையினுடைய வித்தியாசத்தினாலே உடம்பு வருகிறது. இப்ப என்ன சொல்ல வருகிறார் என்றால், உடம்பிலே எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன பூதம் சம்பந்தமாக விளைந்தவை என்பதை விளங்கப்படுத்துகிறார். அதான் இப்ப இனி நாங்க படிக்க போறது. படியுங்கள். சரீரத்திலே எலும்பு தசை முதலியன பிருத்திவி, ரத்தம் வேர்வை பூமி மண், நிலத்தின் சார்பான விடயங்கள். அப்படியானால் எலும்பு சதையில நிலம் மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை, நிலம் மிகுந்திருக்கிறது என்று கொள்ள வேண்டும். மற்ற எல்லா பூதமும் கலந்திருக்கும். எலும்பு தசை என்பவை பிருத்திவிக்கான உறுப்புகள். சரீரத்திலே எலும்பு தசை முதலியன பிருத்திவி, ரத்தம் வேர்வை முதலியன அப்பு. தண்ணீர், ரத்தம் வேர்வை முதலியவை அப்பு. தண்ணியினுடைய சார்பாக அது நமக்கு சும்மா ஓரளவு தெளிவாகவே தெரிகிறதல்லவா. அந்த உடம்பு எலும்பு சதை எலும்பெல்லாம் திண்மமானவை, அது பூமி சார்ந்தவை. இரத்தம் வேர்வை எல்லாம் என்ன நீர்த்தன்மை கொண்டவை, ஆகவே அவை அப்பு சார்ந்தவை. அன்னபானாதிகளை சீரணிக்கச் செய்வதும் தேக காந்தி நித்திரை முதலியவற்றை உண்டாக்குவதும் தேயு. அக்கினிக்கு வேலை. தேயு என்றால் அக்கினி. அக்கினி என்ன செய்யும் என்றால், பெட்ரோல் அடிக்க 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 அதை எரிச்சு தள்ளும். நாம அன்றாடம் எவ்வளவு சாப்பிடுகிறோம், எவ்வளவு குடிக்கிறோம், இது முடிஞ்சால்தான் அடுத்தது குடிக்கலாம். இதுக்காக உடம்புக்குள்ளே அக்கினியினுடைய கூரை வைத்திருக்கிறார். அதற்கு உதராக்கினி என்று பெயர் சொல்லுகிறார்கள். உதரம் என்றால் வயிறு, வயிற்றுக்குள்ளே ஒரு அக்கினி வைத்திருக்கிறார் கடவுள். அது என்ன செய்யும், நீங்க என்னத்தை கொட்டினாலும் எரிச்சு தள்ளி விட்டுடும். வயது போக போக அந்த எரிக்கிற தன்மை குறைஞ்சாதான் ஜமைவாடின்மை, மலச்சிக்கல் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் இந்த அக்கினி குறைவது. ஆகவே அன்னபானாதிகளை என்றால் அன்னம் பானம் முதலியவற்றை என்றால் ஒன்றல்லவே அன்னபானாதிகளை எரிப்பதும். அடுத்தது என்ன செய்து, இரண்டாவது தேக காந்தி. உலகத்து நம்ம உடம்புல ஒரு வசீகரம். எல்லாம் நான் எப்பொழுதும் சொல்றது, தத்துவமும் சரி இலக்கியமும் சரி உலக அவதானிப்பு தான். நாங்கள் கவனித்து, நாம் கவனிக்காததை புலவன் கவனித்து சொல்லுகிற பொழுதுதான் அது கவிதையாக வருகிறது. அதுபோலதான் தத்துவவாதிகள் இதெல்லாம் கவனித்திருக்கிறார்கள். இப்போ வயிற்றுல இருக்கிற உணவு தண்ணீரிலே எரிச்சு தள்ள வேண்டும், அப்ப அதுக்கு அக்கினி. முகங்களிலே ஒரு ஒளி வர வேண்டும். எல்லார் முகமும் ஒரு மாதிரியா இருக்கு. நீங்கள் பாருங்கள், இந்த போதை வஸ்து பாவிக்கிறவருடைய முகத்தை பாருங்கள். போதை வஸ்து பாவித்து பார்க்காதீர்கள். போதை வஸ்து பாவிக்கிறவருடைய முகத்தை பார்த்தால் இருளடைந்து போய் கிடக்கும். அங்க நெருப்பு நூந்து போச்சு, அக்கினியினுடைய தன்மை குறைஞ்சு போச்சு. வஞ்சனை பொறாமை வருகிற பொழுது, கோபம் வருகிற பொழுது, காமம் வருகிற பொழுது பாருங்கள், முகத்திலே இருக்கிற ஒளித்தன்மை குன்றும், விகாரம் வரும். காமத்திலேயும் விகாரம். நற்காமமானால் ஒளி வரும், தீய காமமானால் விகாரம் வரும். அதிலே ஒன்று. அதுக்காகத்தான் காமத்தை இல்லறமாக்கி தூய்மைப்படுத்தியும் வைத்திருக்கிறார்கள், ஒழுக்க இனமாகவும் வைத்திருக்கிறார்கள். தூய்மைப்படுத்திய காமத்திலே ஒளி தரும். இந்த தீமை வருகிற பொழுது அந்த ஒளி போய்விடும்.
அதுபோல வஞ்சனை முதலிய கெட்ட குணங்கள் வருகிற பொழுது முகத்திலே ஒளி போய்விடும். அப்போ இந்த மொழி உடம்பிலே ஒரு பிரகாசம் இருக்கிறது என்ற உண்மை முதலிலே புரிய வேண்டும். அது நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலும் வராது. அது வெளிக்கு காட்டுமே தவிர நம்முடைய இயற்கையாக இருக்காது. இயற்கையாக வர வேண்டுமானால் இந்த ஒளி நம்மளுக்குள்ளே தங்க வேண்டும். ஒளி தங்குவதற்கு அக்கினிதான் ஒரு காரணம். ஆகவே பூமியினுடைய பகுதி படித்தார்கள். அக்கினியினுடைய பகுதி என்ற பொழுது செமிபாடு, ஒளி என்னென்று சொல்லுகிறார்கள். நித்திரை. நித்திரை நித்திரை. நித்திரைக்கு காரணம் அக்கினி என்று சொல்கிறார். அன்னபானாதிகளை சீரணிக்கச் செய்வதும் தேக காந்தி நித்திரை முதலியவற்றை உண்டாக்குவதும் தேயு. வியானன் சமானன் முதலிய தசவாயு. காந்தி என்றால் காந்தத்தன்மை அல்லது பிரகாசம். அது என்ன செய்யும்? அந்த ஒளி ஒருவருடைய உடம்பிலே முகத்திலே ஒளி இருந்தால் மற்றவர்களை ஈர்க்கும், காந்தம் இழுப்பது போல இழுக்கும். அந்த தன்மை கொள்வதற்கு அக்கினி காரணம் என்கிறார். வியானன் சமானன் முதலிய தசவாயுக்கள் வாயு. எங்களுடைய உடம்பினுடைய இயக்கத்தை நான் முன்பு தொடக்கம் திருக்குறளிலே சொல்லுகிறேன், புதியவர்களுக்காக சொல்லுகிறேன். எங்களுடைய உடம்பு இயங்குகிற சிஸ்டம் என்ன? அதாவது இப்ப எல்லாம் முந்தி வாகனங்கள் பெட்ரோல்ல ஓடி அந்த அதை சொல்கிறார்கள். இப்ப அந்த வெயிட் தாங்குறதுல தான் காத்துல கொண்டு வந்து விட்டார்கள். ரெண்டு பொருள்களுக்கு இடையிலே இப்ப இந்த ஒரு பொருளை நான் இப்ப தாங்கிறதுக்கு இப்படி கை தேவை. அப்படி இல்லாமல் இந்த இதுக்கும் நடுவில் காத்து வச்சு விட்டால் பிறகு இது விட்டாலும் கீழே இறங்காது. அதைத்தான் இந்த காத்தினுடைய தன்மையாலே கருவிகளை பயன்படுத்துவது. இப்பெல்லாம் இந்த கேஸ் சிஸ்டம் என்று சொல்லுகிறார்களே, அதுதான். உடம்பு கடவுளுக்கு அப்பவே அந்த பொறிமுறை தெரிந்து கேஸ் சிஸ்டத்திலே தான் உடம்பை இயங்க வைத்திருக்கிறாராம். அந்த கேஸ் என்னவென்றால் ஒரே கேஸ் அல்ல, 10 வகையான வாயுக்கள் நம்முடைய உடம்பை இயக்குகின்றன என்கிறார். அந்த 10 வாயுக்கும் 10 பெயர் எனக்கு அது மனநமாக இல்லை, ஒன்றெண்டு தெரியும். அதிலே பிராணன், உதானன், அபானன் என்பவையெல்லாம் அந்த வாயுக்களுக்கு பெயர். வேறு வேறு வேலை செய்வது. பிராணன் உயிரை உடம்பு முழுவதும் கொண்டு திரிகிற காத்துக்கு பிராணன் என்று பெயர். என்னுடைய பிராணநாதா என்றால் பழைய சினிமாக்களிலே சொல்வார்கள், தன்னுடைய உயிரை கொண்டு திரிகிறவர் அவர்தான் என்று அர்த்தம். அபானன் என்றால் கீழே தள்ளுகிற வேலை. உடம்பிலே சிலவற்றை கீழே தள்ள வேண்டி இருக்கிறது. இப்ப மலம், சலம், இன்ப வெளியேற்றம் இவையெல்லாம் கீழே தள்ளினால்தான் வரும். அதுக்கு அதுக்கு ஒரு காத்து தேவை. அதுக்கு அபானன் என்று பெயர். உதானன் என்றால் மேலே தள்ளுவது. இப்படி 10 வகையான வாயுக்களாலே தான் உடம்பு இயங்குகிறது என்கிறார்கள். இந்த வாயுக்கள் வாயுவினுடைய கூறுகள். பூமியினுடைய கூறுகள் இன்னவை, அடுத்தது அக்கினியினுடைய கூறுகள் இன்னவை, அடுத்தது காற்றினுடைய கூறுகள் இந்த தசவாயுக்கள் என்கிறார். வியானன் சமானன் முதலிய தசவாயுக்கள் வாயு. இருதயம் முதலிய தானங்களிலும் எல்லா நாடிகளிலும் வாய் முதலிய துவாரங்களிலும் வாயுக்களுக்கும் இடம் கொடுப்பதாயிருப்பது ஆகாயம். ஆகாயத்தினுடைய கூறு என்ன உடம்பிலே என்றால் வெளி இருக்க வேண்டும். இப்ப இருதயத்திலே பல பேருக்கு வெளி அடைத்த பிறகுதான் பிரச்சனை தெரிகிறது. உடனே வெளி உண்டாக்குகிறார்கள் இப்பொழுது டாக்டர் மேன். அதாவது ஸ்ட்ரென்த் வைக்கிறேன், அதை அங்கே அடைச்சு போச்சு ஏதாவது அதை இந்த கான் அடைச்ச உடனே கிளறி விடுறது போல கிளறி விடுறார்கள். அதுபோல, ஏனென்றால் வெளி இருந்தால்தான் அதுக்குள்ளே உயிரோட்டம் நடந்து கொண்டிருக்கும். அப்போ வெளி வேண்டும் அங்கே. அது மாதிரி வாயுக்குள்ளே வெளி இருந்தால் தான் உள்ளுக்கு ஏதாவது நீங்க வைக்கலாம். ஆகவே உறுப்புகளுக்குள்ளே எங்கெங்கு வெளி தேவையோ அங்கெல்லாம் இருப்பது ஆகாய பூதம் என்கிறார். திருப்பி படியுங்கள். இருதயம் முதலிய தானங்களிலும் எல்லா நாடிகளிலும் வாய் முதலிய துவாரங்களிலும் தசவாயுக்களுக்கும் இடம் கொடுப்பதாயிருப்பது ஆகாயம். முக்கியமான விஷயம் 3. இந்த நாடிகள் என்பது பெரிய விஷயம். நம்முடைய பெரியவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிற பெரிய விஷயம். ஒவ்வொரு நாடியிலும் ஒவ்வொரு விதமான விடயங்கள் தங்கி இருக்கின்றன என்று வருகிறது. அது நாங்கள் பின்னுக்கு திருக்குறளிலும் படிப்போம். திருக்குறளில் மருந்ததிகாரம் படிக்கிற பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும்.
நம்முடைய தமிழ் அறிஞர்கள் அல்லது நம்முடைய சமய அறிஞர்கள் என்றோ இந்த விஞ்ஞானத்தன்மைகளை எல்லாம் விளங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு சான்று. இப்ப நாங்க படிக்கிறது என்னவென்றால், நான் என்னுடைய சிஸ்டம் என்ன, என்னுடைய உடம்பு என்ன, எப்படி உடம்பு எப்படி வந்தது, அதெங்கிருந்து வந்தது, பிறகு அது ஏன் வந்தது, பிறகு அது ஏன் வந்தது என்று ஒரு படிப்படியாக கண்டுபிடித்து ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார்கள். இதை நாங்கள் படிக்காமல் விட்டால் நம்முடைய சொல்லுகிறார்கள் தமிழிலே சமயத்திலே விஞ்ஞானத்தன்மை இல்லை என்கிறார்கள். விஞ்ஞானமே இங்கிருந்து தான் தொடங்குகிறது, ஆய்வு என்பது தொடங்குகிறது என்று தெரிந்தால்தான் நமக்கு நம்முடைய பெருமை தெரிய வேண்டும். அதுக்காகவாவது தத்துவங்கள் படிக்க வேண்டும். படியுங்கள். புறப்பூதங்கள் புறத்தே காணப்படும் மண், நீர் முதலிய ஐந்துமாம். இவை அகப்புறப்பூதங்களினும் தூலமாயிருப்பன. ரெண்டு விஷயம் சொல்றார். என்னது? திருப்பி படியுங்கள். புறப்பூதங்கள் புறத்தே காணப்படும் மண், நீர் முதலிய ஐந்துமாம். இதுதான் புறப்பூதங்கள். இவை அகப்புறப்பூதங்களினும் தூலமாயிருப்பன. தூளமாய் இருக்கும். அகப்புறப்பூதம் என்பது இப்ப நாங்கள் சொன்னோமே, உறுப்புகள் எல்லாம் படித்தோமே, இந்த உறுப்புகளிலேயும் இந்த பூதங்கள் உள்நின்று தங்கி தூள வடிவிலே தான் இருக்கிறது. எலும்பு என்றால் தூளம் தானே. ஆகவே அதிலே மண் என்பது தூள வடிவு, நேராக மண்ணாக இருப்பது புறப்பூதம். அகப்புறப்பூதத்திலே என்ன செய்யும் என்றால் வடிவம் மாறி, ஆனால் தூளமாகத்தான் இருக்கும். எலும்பாக இருக்கும், இரத்தமாக இருக்கும் என்று படிக்கிற பொழுது தூளம் இருக்கிறது. அகப்பூதம் என்பது தூளம் இல்லை, அது சூக்குமம். இவை தோன்றும் முறை சத்த தன்மாத்திரையில் ஆகாயமும், பரிச தன்மாத்திரையில் வாயுவும், உருவ தன்மாத்திரையிலே தேயுவும், இரத தன்மாத்திரையில் அப்புவும், கந்த தன்மாத்திரையில் பிருத்திவியும் தோன்றும். சரி, திருப்பி இந்த இடத்தை படியுங்க. திருப்பி. இவை தோன்றும் முறை. இந்த புறப்பூதங்கள் புறத்தே காணப்படும் மண்ணீர் முதலிய ஐந்துமாம். இவை அகப்புற பூதங்களினும் தூலமாயிருப்பன. இந்த புறப்பூதங்கள் தோன்றும் முறை சத்த தன்மாத்திரையில் ஆகாயமும், பரிச தன்மாத்திரையில் வாயுவும், உருவ தன்மாத்திரையில் தேயுவும், இரத தன்மாத்திரையில் அப்புவும், கந்த தன்மாத்திரையில் பிருத்திவியும் தோன்றும். இந்த புறப்பூதங்கள் எதிலே இருந்து தோன்றுகிறது என்றால், அகப்பூதம் என்று தன்மாத்திரைகளுக்கு பெயர் வைத்திருக்கிறோமே, அங்கேயும் சுவையொலி ரோசை நாற்றம் தான் தன்மாத்திரைகள். அவை இந்த புறப்பூதங்கள் அல்லாது அகப்பூதங்கள், சூக்கும வடிவாக இருப்பவை. இந்த சூக்கும வடிவான தன்மாத்திரையிலே சத்தத்திலே இருந்து ஆகாயம் தோன்றும். மேலே இருந்து கீழே, கீழே இருந்து நாங்கள் சொல்லுகிற பொழுது ஆகாயத்திலே இருந்து சத்தம் தோன்றும் எங்களுக்கு. ஆனால் உண்மையை பார்த்தால் அந்த தன்மாத்திரைகளாகிய அந்த சப்தத்திலே, தன்மாத்திரத்திலே அகத்தன்மாத்திரையாகிய சப்தத்திலே இருந்து ஆகாயம் தோன்றும். அடுத்தது அப்புவிலே இருந்து பரிச தன்மாத்திரையில் வாயுவும், ஸ்பரிசம் என்பதிலே இருந்து வாயு, அதாவது உணர்வு என்ற அந்த தன்மாத்திரையிலிருந்து வாயு தோன்றி, வாயுவில இருந்து நமக்கு உணர்வு தோன்றும். அந்த தொடர்பு தான் திரும்ப திரும்ப நான் விளங்க வேண்டும். ஒன்றுக்கொன்று ஒரே பெயர் என்பதிலே குழப்பம். அகபூதமாக இருப்பது தன்மாத்திரை, அகப்புறபூதமாக இருப்பது உடலிலே இருக்கிற அங்கங்கள், புறப்பூதமாக இருப்பது நாம் காணுகிற காற்று, மண் முதலிய வெளிப்பூதங்கள். இப்பொழுது இந்த புறப்பூதங்கள் தோன்றுவதற்கு அகப்பூதம் தேவை. புறப்பூதத்தை எப்படி பிரிக்கிறார்கள் என்றால், அகப்புறப்பூதமும் புறப்பூதமும் புறப்பூதம்தான். அதாவது உறுப்புகளும் உறுப்புகளுக்கு காரணமான மண் முதலியவையும் தூளபூதங்கள். சூக்கும பூதம் தான் நாங்கள் சொல்லுகிற தன்மாத்திரை. அந்த சூக்கும பூதத்திலே இருந்துதான் இந்த தூளபூதங்கள் தோன்றும். அதற்கு என்ன காரணம் சொல்லுகிறார்கள் என்றால், முதலாக இருக்கக்கூடிய அந்த ஆகாயம் என்கின்ற என்ன சுவை, சத்தம் என்பதிலே இருந்து ஆகாய பூதம் தோன்றும். அடுத்தது பரிசத்திலிருந்து வாயு தோன்றும். சொல்லுங்கள், படிங்களோ. உருவதன் மாத்திரையில் தேயுவும், தேயு நெருப்பு, இரத தன்மாத்திரையில் அப்புவும், விரதம் என்பது சுவை, சுவையிலே இருந்து நீர், அப்பு என்பது நீர்.
கந்த தன்மாத்திரையில் பிருத்திவியும் தோன்றும். வாசனையிலே இருந்து பூமி தோன்றும். இதுதான் பூதங்கள் தூள பூதங்கள் தோன்றுகிற முறை. எந்த தன்மாத்திரைகள் 5ஐயும் பூதம் என்கிறோம், அதிலே இருந்து இந்த தூள பூதங்கள் தோன்றும். எதிலே இருந்து எது தோன்றும் என்று சொல்லிவிட்டார்கள். இவ்வாறன்றி ஆகாயத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து தேயுவும், தேயுவிலிருந்து அப்புவும், அப்புவில் இருந்து பிருத்திவியும் ஆக பஞ்சபூதங்களும் ஒன்றின் ஒன்று தோன்றும் என்னும் மாயாவாதிகள் கூற்று பொருத்தம் உடையது அன்று. இதுல ஒரு பிரச்சனை வருகிறது. மாயாவாதிகள் என்ற அந்த வாதக்காரர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த பூதங்கள் தன்மாத்திரைகளில் இருந்து பூதங்கள் தனித்தனி தோன்றுவதில்லை. கேள்விகளையும் நாம் விளங்கி கொண்டு போவது நல்லது. மாற்றணிக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இப்ப நாங்க என்ன சொல்லுகிறோம், 5 தன்மாத்திரைகளில் இருந்து 5 பூதங்கள் தோன்றுகிறது என்பது சித்தாந்திகள் கொள்கை. அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி அல்ல, ஆகாய ஒரு பூதத்திலே இருந்தே ஒரு பூதம் தோன்றும். ஆகாய பூதத்திலே இருந்து அடுத்ததாகிய காற்று தோன்றும், காற்றிலே இருந்து அக்கினி தோன்றும், அக்கினியிலே இருந்து நீர் தோன்றும், நீரிலே இருந்து நிலம் தோன்றும். இதுதான் தோற்ற முறைமை என்பது அவர்களுடைய கருத்து. இவர்கள் அதை ஏற்க மாட்டார்கள். அதற்கு காரணம் சொல்லுவார்கள். என்ன காரணம் சொல்லுவார்கள் என்றால், ஆகாயத்துக்கு ஒரு குணம், காற்று என்று வருகிற பொழுது 2 குணம், பிறகு நெருப்பு என்று வருகிற பொழுது 3 குணம், நீருக்கு 4 குணம், நிலத்துக்கு 5 குணம். இது எங்களுக்கு தெரியும். அப்ப இவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு குணம் உள்ள ஆகாயத்திலே இருந்து 2 குணம் உள்ள நீர் எப்படி தோன்ற முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ஆகவே ஒரு குணத்திலிருந்து 2 குணம் உள்ள பூதம் தோன்றும், 2 குணத்திலிருந்து 3 குணம் உள்ள பூதம் தோன்ற முடியாது. ஆகவே இவை ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவதில்லை. இவையெல்லாம் சூக்கும பூதங்களாக இருக்கக்கூடிய தன்மாத்திரையில் இருந்துதான் தோன்றுகின்றன. இந்த பூதங்களில் இருந்து பூதங்கள் பிறப்பதில்லை என்பது இவர்கள் கொள்கை. இவ்வாறன்றி ஆகாயத்திலிருந்து வாயுவும், வாயுவிலிருந்து தேயுவும், தேயுவிலிருந்து அப்புவும், அப்புவில் இருந்து பிருத்திவியுமாக பஞ்சபூதங்களும் ஒன்றின் ஒன்று தோன்றும் என்னும் மாயாவாதிகள் கூற்று பொருத்தமுடையதன்று. என்னை ஆகாயம் சத்தகுணம் ஒன்றே உடையது. என்னை என்பது உங்களுக்கு புரிய வேண்டும். தமிழ் படித்தவர்களுக்கு, முன்னுக்கு படித்தவர்களுக்கு என்னை என்றால் அதை எப்படி என்று கேள்வியை எழுப்பிக் கொண்டு பதில் சொல்கிறார். இப்படி பூதங்கள் தோன்றுவதில்லை என்றால் அதெப்படி, அதுக்கு என்ன காரணம் என்பது போல ஒரு வார்த்தை பிரயோகம். என்ன என்றால் அதுக்கு மேலே அதுக்கு விளக்கம் சொல்ல போகிறார்கள் என்று அர்த்தம். ஆகாயம் சத்தகுணம் ஒன்றே உடையது, வாயு பரிசமும் சத்தமும் ஆகிய 2 குணம் உள்ளது. ஆதலால் 2 குணம் உள்ள வாயுவுக்கு 1 குணமுள்ள ஆகாயம் காரணமாக மாட்டாது. இங்கனம் 2 குணமுள்ள வாயு 3 குணமுள்ள தேயுவுக்கும், 3 குணமுள்ள தேயு 4 குணமுள்ள அப்புவுக்கும், 4 குணமுள்ள அப்பு 5 குணமுள்ள பிருத்திவிக்கும் காரணமாக மாட்டா. ஆகவே அந்த கருத்தை இவர்கள் மறுத்து விட்டார்கள். தன்மாத்திரைகள் இருந்து பூதங்கள் தோன்றுகின்றனவே தவிர பூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவதில்லை என்கின்ற கருத்தை, ஒரு குணம் உள்ளதிலே இருந்து 2 தோன்றாது என்பது போல ஒவ்வொன்றையும் நிறுவி சொல்லிவிட்டு மேலே போகிறார். அடுத்த குறிப்பு, 2ஆம் குறிப்பு. தொடக்கியே ஒன்றுக்கு ஒன்று அங்கு ஏற்றமாம் ஓசையாதி இருங்குணம் இயைந்து நிற்கும். ஆகாயத்திற்கு சத்தம் என்னும் 1 குணமும், வாயுவுக்கு பரிசம் சத்தம் என்னும் 2 குணங்களும், தேயுவுக்கு உருவம் பரிசம் சத்தம் என்னும் 3 குணங்களும், அப்புவுக்கு இரதம் உருவம் பரிசம் சத்தம் என்னும் 4 குணங்களும், பிருத்திவிக்கு கந்தம் இரதம் உருவம் பரிசம் சத்தம் என்னும் 5 குணங்களும் உள. ஒவ்வொரு பூதங்களுக்கும் அது திருவாசகத்திலே வரும். பாரிடை ஐந்தாய் கலந்தாய் போற்றி போற்றி திருவகளிலே ஒவ்வொன்றாக சொல்லுவார் மணிவாசகர். ஆகாயத்திலே சப்தம் ஆகாயத்திலே தான் தங்கி இருக்கிறது. ஆகாயம் இல்லாவிட்டால் சப்தம் வராது. படியுங்கள் ஒவ்வொன்றாக. ஆகாயத்திலே இருந்து சத்தமும், ஆகாயத்துக்கு சத்தம் என்னும் 1 குணமும், வாயுவிற்கு பரிசம் சத்தம் என்னும் 2 குணங்களும், காத்திலே சத்தமும் உண்டு
பரிசம் தொடுகை உணர்ச்சியும் உண்டு. காத்து பட்ட உடனே ஆகாயம் நமக்கு பட்டுக்கிட்டு தெரியாது. சத்தம் வருவதாலே ஆகாயம் என்ற ஒன்று இருக்கிறதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். அவ்வளவுதான். அது உய்த்துணர்வதே தவிர நேரடி உணர்வு அதுக்கு இல்லை. பிறகு காற்றாக வருகிற பொழுது அதிலே சத்தமும் உண்டு. அது எப்படி புயல் அடிக்க சத்தம் கேட்கிறது, ஃபேன் போட்டோன்னே சத்தம் கேட்கிறது. ஆகவே காத்துக்கு சத்தம் உண்டு. அது ஆகாயத்திட தன்மை இதிலையும் கலந்திருக்கிறது. ஆகவே இதுக்கு சத்தமும் உண்டு. அதுக்கு பிறகு காத்து பட்டோன்னே உடம்புல தெரிகிறது, ஆகா காத்தடிக்கிறது, குளிருது என்கிறோம். ஆகவே அதுக்கு 2 குணம். தேயுவிற்கு உருவம், பரிசம், சத்தம் என்னும் 3 குணங்களும். அடுத்த குணம் வளர்கிறது. முதல்ல சப்தம் ஆகாயத்துக்கு, அடுத்தது காற்றுக்கு சத்தம், பரிசம், உணர்தல். நெருப்புக்கு வந்தோடனே அதிலே சத்தமும் உண்டு. காட்டு தீ எரிகிற பொழுது படபடபட என்று சத்தம் கேட்கிறது தெரிகிறது. காற்றுக்கு நெருப்புக்கு சத்தமும் உண்டு. அதுபோல பரிசம், தொடுகிற உணர்ச்சியும் உண்டு. அதை விட வடிவம் உண்டு. நெருப்புக்கு வடிவம் உண்டு, கண்ணுக்கு தெரிய தொடங்கிவிடும். காற்று கண்ணுக்கு தெரியாது. ஆகவே 3 குணம் உள்ளது நெருப்பு என்கிறார்கள். அப்புவிற்கு இரதம், உருவம், பரிசம், சத்தம் என்னும் 4 குணங்களும். தண்ணிக்கு அதிலே சத்தரூபம் உண்டு. சலசலத்து தண்ணி, ஓடை சலசலவென்று ஓடியது என்று சொல்லுகிறோம். அவ சத்தம் இருக்கிறது. தொட்டால் குளிர் தெரிகிறது, உணர்வு இருக்கிறது. கண்ணாலே பார்க்க முடிகிறது தண்ணீரை, அது இருக்கிறது. இது முதல் இருந்த பூதங்களுடைய குணங்கள் ஒவ்வொன்றும் இதையும் பொருந்தி நிற்கிறது. அதை விட ஸ்பெஷல் குணம் என்னவென்று கேட்டால், நாக்களை விட்டால் சுவை தெரிகிறது. ஆகவே இதனுடைய தண்ணியினுடைய குணம் 4 என்கிறார்கள். பிருத்திவிக்கு கந்தம், இரதம், உருவம், பரிசம், சத்தம் என்னும் 5 குணங்களும் உள. நிலத்துக்கு 5 உண்டு. அதாவது சத்தம் உண்டு, நிலத்துக்கு சப்தம் உண்டு. அடுத்தது தொடுகை உணர்ச்சி உண்டு, வடிவம் உண்டு, சுவை உண்டு. இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் அங்காலே வாசனை உண்டு. மண்ணிலே இருந்துதான் வாசனை என்ற தன்மை வருகிறது. அதனாலேதான் மண் வாசனை என்ற பெயரை நாங்கள் பிரயோகப்படுத்துகிறோம். நீர்வாசனை, காற்று வாசனை என்று ஒருத்தரும் சொல்வதில்லை. அவர் மண் வாசனையோடு எழுதினார் என்றால் மண்ணினுடைய தன்மையோடு எழுதினார் என்று பொருள்பட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே மண்ணுக்கு 5 குணமும் உண்டு. எங்க ஊரிலே ஒரு வழக்கம் இருக்கிறது. இந்த மழை பெஞ்ச உடனே சொல்லுவார்கள், புழுதி மணக்கிறது என்று சொல்வார்கள். புழுதி என்று சொல்லும் ஊர்ல உண்டா? உண்டுங்க, புழுதின்றது உண்டு. இங்க மண் வாசனைன்னு சொல்லுவாங்க. இங்கே புழுதி மணக்க தொடங்கிட்டு மழை பெஞ்சவொடனே பாருங்க, புழுதி ஒரு வாசனை வரும். இந்த காஞ்ச மண்ணில தண்ணி பட்டவுடனே ஒரு வாசனை வரும். அது எங்க ஊர்ல புழுதி மணக்கிறார்கள். வாயுவிற்கு பரிசம் அசாதாரண குணம், சத்தம் சாதாரண குணம். அதாவது அதனுடைய இயல்பு குணம் என்ன, இயல்பை மீறிய குணம் என்ன என்று குணத்தை பிரிக்க. அதுதான் அசாதாரணம், சாதாரணம். இப்ப வாயுவில இருந்து தொடங்குகிறார்கள். வாயுவுக்கு அசாதாரண, ஏன்னா அதுக்கு ஆகாயத்துக்கு மேல ஒன்று இல்லை பூதம். ஆகவே அதற்கு அசாதாரணம் வர வாய்ப்பில்லை. ஏன் நேராக வாயுவிலே தொடங்குகிறார்கள் என்றால் ஆகாயத்துக்கு என்று தானே தொடங்கி இருக்க வேண்டும். அது முதல் பூதம், அதுக்கு ஒரு குணம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை என்றபடியால் அதுக்கு அது இல்லை. 2வது பூதத்துக்கு 2 குணம் வந்து விடுகிறது அல்லவா. அதிலே ஒன்று அசாதாரணம், ஒன்று சாதாரணம். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? அதுல இருந்து ஆரம்பிக்கிறார்கள். வாயுவிற்கு பரிசம் அசாதாரண குணம், சத்தம் சாதாரண குணம். தேயுவிற்கு உருவம் அசாதாரண குணம், ஏனைய சாதாரண குணம். இப்படி விளங்குங்கள். அதாவது இப்ப ஆகாயத்துக்கு சப்தம், அடுத்தது காற்றுக்கு வருகிற பொழுது சத்தமும் தொடுகையும். அப்போ அந்த பூதம் வருகிற பொழுது ஒரு குணம் ஸ்பெஷலா சேருகிறது பாருங்கள். அதை சாதாரணம் என்றும் அசாதாரணம் என்றும் மற்றவற்றை சாதாரணம் என்றும் பிரிக்க. ஏற்கனவே சொல்லப்பட்ட குணங்கள் சாதாரண குணங்கள், இதுக்கென்று ஸ்பெஷலாக இருக்கிறது அசாதாரண குணம். அதைத்தான் வசனமாக ஒவ்வொன்றாக சொல்ல போகிறார்கள். நான் சொல்ல தேவையில்லை, கேளுங்கள். தேயுவிற்கு உருவம் அசாதாரண குணம், ஏனைய சாதாரண குணம். அப்புவுக்கு இரதம் அசாதாரண குணம், ஏனைய சாதாரண குணம்.
பிருத்திவிக்கு கந்தம் அசாதாரண குணம், ஏனைய சாதாரண குணம். அசாதாரண குணம் என்றால் சிறப்பு குணம், சாதாரண குணம் என்றால் பொது குணம். இக்குணங்கள் ஆகாயம் முதலிய சூக்கும பஞ்சபூதங்களோடும் பிரிப்பின்றி கலந்து நிற்கும். சூக்கும பஞ்சபூதங்களோடும் இந்த தன்மை கலந்து நிற்கும். அப்படி கலந்து நிற்கிறபடிதான் தூள பூதங்கள்ல இது வெளிப்படுகிறது. தொடக்கு என்றால் தொடர்ச்சி என்று ஒரு பொருள், தொடர்பு என்று இன்னொரு பொருள். மூன்றாவது குறிப்பு, ஆற்றவே விடயபூதம் அங்காங்கி பாவத்தாம். விடயபூதம் என்றால் விடய வடிவமான அகப்புறப்பூதங்களும் புறப்பூதங்களும். சொல்லுங்கள். விடயபூதம் என்றால் விடய வடிவமான அகப்புறப்பூதங்களும் புறப்பூதங்களும். அகம் அகப்புறம் இந்த பூதங்கள் இருக்கிறது அல்லவா, இவை நேரடியாக தோற்ற வடிவுடவை. இப்ப நிலம் தோற்றம் உடையவை, நிலத்தினுடைய தன்மையாகிய தசை எலும்பு எல்லாம் தோற்ற வடிவுள்ளவை. தனியாக புறப்பூதத்துக்கு தோற்றம் இல்லை, அதுதான் தன்மாத்திரை என்று சொல்லப்படுகிறது. அதை விளங்கினால் இந்த வசனம் விளங்கும். படியுங்கள். விடயபூதம் என்பது விடய வடிவமான அகப்புறப்பூதங்களும் புறப்பூதங்களும். தோற்றம் இருக்கும். விடயம் என்பது தோற்றம் உள்ளவை. பஞ்சேந்திரியங்களால் விடயங்களை அறிதல் போல இவையும் அறியப்படத்தக்கன ஆதலின் விடயபூதம் என்றார். பஞ்சேந்திரியங்களால் விடயங்களை அறிதல் போல இவையும் அறியப்படத்தக்கன வாதலின் விடயபூதம் என்றார். இவற்றையும் நாம் நேரடியாக அறியலாம். அகப்புற பூதங்களை நேரடியாக அறியலாம் என்றபடியால் இவற்றுக்கு விடயபூதங்கள் என்று பெயர். ஆற்றவே என்றால் மிகவும் என்று பொருள். அதில் ஆற்ற என்றால் மிக என்று பொருள். அங்காங்கி பாவம் என்றால் உடலும் உயிரும் பிரிப்பின்றி நிற்றல் போல இப்பூதங்களும் சத்தாதி குணங்களும் பிரிப்பின்றி நிற்கும் தன்மை. அங்க உடம்புக்கும் உயிருக்கும் இடையிலே பேதம் தெரிவதில்லை. ரெண்டு பொருள்தான், வேறு வேறு பொருள், ஆனால் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. உடலும் உயிரும் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல அதைத்தான் இந்த அங்காங்கி பாவம். உயிருக்கு அங்கம் அங்கி, அங்கி உயிர், உடம்பு அங்கம். இப்படி உடம்புல அடித்த உடனே உயிரிலே தாக்குகிறது. எப்படி தாக்குகிறது? உடம்பும் உயிரும் ஒட்டப்பட்டிருக்கிற காரணத்தினாலே. அதுபோல பஞ்சபூதங்களும் என்ன, மற்றது என்ன, தன்மாத்திரைகள், இப்பூதங்களும் சத்தாதி குணங்களும் பிரிப்பின்றி நிற்கும் தன்மை. குணங்கள் இந்த அந்த சொல்லப்பட்டதாகிய இந்த 5 குணங்களும் பூதங்களும் எப்பொழுதும் அங்கியும் அங்கமும் போல தொடர்பு பட்டு நிற்கும் என்கிறார். இதில் பாவம் என்றால் தன்மை என்று பொருள். அங்க பாவம் என்பது தன்மை. அங்காங்கி பாவம் என்று சொன்னார்களே, அங்கத்துக்கும் அங்கிக்குமான தொடர்புடைய தன்மை என்று பொருள். பொழிப்புரை. சத்தம் முதலிய தன்மாத்திரைகளில் நின்று முறையே ஆகாயம் முதலிய சூக்கும பஞ்சபூதங்கள் தோன்றும். அவை ஒன்றற்கு ஒன்று ஏற்றமாகிய சத்தம் முதலிய குணங்களை பொருந்தி இருக்கும். அகப்புற பூதங்களும் புறப்பூதங்களும் இக்குணங்களை மிகவும் தூலமாய் பொருந்தி அவற்றோடு பிரிப்பின்றி நிற்கும். இதனோடு இந்த உரை முடிந்தது. முடிந்ததுதான். மறுவாசி பண்ணிருங்க. பாடல் 155 மறுவாசிப்பு. பாடல் தலைப்பு பஞ்சபூதங்கள் தோன்றும் முறைமையும் அவற்றின் குணங்களும். சாற்றிய பஞ்ச தன்மாத்திரைகளில் சத்தம் முன்னா தோற்றும் வான் வழி தீ நீர் மண் தொடக்கியே ஒன்றுக்கு ஒன்று அங்கு ஏற்றமாம் ஓசையாதி இருங்குணம் இயைந்து நிற்கும் ஆற்றவே விடயபோதம் அங்காங்கி பாவத்தாமே. பொழிப்புரை. சத்தம் முதலிய தன்மாத்திரைகளில் நின்று முறையே ஆகாயம் முதலிய சூக்கும பஞ்சபூதங்கள் தோன்றும். அவை ஒன்றற்கு ஒன்று ஏற்றமாகிய சத்தம் முதலிய குணங்களை பொருந்தி இருக்கும். அகப்புற பூதங்களும் புறப்பூதங்களும் இக்குணங்களை மிகவும் தூலமாய் பொருந்தி அவற்றோடு பிரிப்பின்றி நிற்கும். ஒரு பகுதி படித்திருக்கிறோம். இனி தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பிலே மீதியை படிக்கலாம்.
நன்றி. வகுப்பு முடிந்தவுடனே புத்தகத்தை மூட வேண்டும். அடுத்த வகுப்பு தொடங்குகிற பொழுது திறக்க வேண்டும் என்ற நிலை இல்லாமல் இடையிடையே புத்தகத்தை திறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். வணக்கம் ஐயா. இப்பொழுது மணி 8. கேள்வி பதில் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாங்களா? எடுத்துக்குவோம். நன்றிங்க ஐயா. முதலாவதாக திரு சரவணன் அவர்களுக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த படிக்கும்போது சின்ன சந்தேகம் ஐயா. நான் பொதுவா நீங்க சொல்லுவீங்க ஆகாயத்துலதான் எல்லாமே அடங்கி இருக்குன்னு. 5 பூதமும் ஆகாயத்துதான் பேஸ், அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்குங்க. இப்போ ஒரு எனக்கு என்னோட அறியாமையில கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆகாயம் ஒரே குணம் மட்டும் இருக்க பூதம், நிலம் 5 குணம் இருக்க பூதம். 5 குணம் இருக்க பூதம் எப்படி ஒரு குணம் இருக்க பூதத்துக்கு, ஒரு குணம் பூதம் எப்படி 5 குணம் இருக்க பூதத்துக்கு ஆதாரமா இருக்க முடியும்? 5 குணம் இருக்க பூதம் தான் ஒரு குணத்துக்கு ஆதாரமா இருக்க முடியும் இல்லைங்கய்யா? ஆதாரம் என்பது இடம் கொடுப்பது என்று பெயர். அதாவது இந்த பூதம் அதற்கு காரணம் என்பதல்ல, ஆதாரமாக. காரணம் வேறு, ஆதாரம் வேறு. ஆதாரம் என்றால் பஞ்சபூதங்களுமாகிய நிலம் எங்கேயோ ஒரு இடத்துல தங்க வேண்டுமே, தங்குவதற்கு வெளிதான் காரணமாக இருக்கும். ஆதாரம் ஓகே, ஆதாரம் தனி, மூலம் வேற. இந்த மூலம் கிடையாது. மூலம் தனித்தனியா தன் மாத்திரையிலிருந்து தான் வருது. ஆனா ஆகாயம் புரிஞ்சு, ஒவ்வொன்றுக்கு ஆகாயம் எல்லா பூதங்களுக்கும் இடம் கொடுக்கும். மூலம் கிடையாது. ஆகாயத்தை கூட ஒரு வெளி இருந்தால் தானே அதுக்குள்ளே தண்ணீர் வைக்கலாம், நெருப்பு வைக்கலாம், காற்று வைக்கலாம். ஆகவே அது ஆதாரமாக இருப்பது என்பது இவற்றுக்கு தங்கி நிற்க இடம் கொடுப்பது என்று அர்த்தம். அடுத்த பாடலிலே அது விவரமாக வரப்போகிறது. ஆகவே இன்னும் நாங்கள் அந்த இடத்திலே இன்னும் தெளிவுபடலாம். நன்றி. எனக்கு இப்போ நீங்க சொல்லுங்க டக்குன்னு புரிஞ்சது. அப்போ நான் தப்பா புரிஞ்சிருந்தேன். நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திரு ஜெயராமன் வரதராஜன் அவர்கள். ஆன் பண்ணிட்டு கேளுங்க ஐயா. ஜெயராமையா, நீங்க இன்னும் அன்மியூட் பண்ணல. அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு புரிதல்ல ஒரு பெரிய குழப்பம் இருக்கு ஐயா. ஞானேந்திரியங்கள்னு சொல்றோம் ஐயா. இப்போ சப்போஸ் காது எடுத்துக்கிறோம். காதுல அது வெளியே தெரியுது பொறி. இப்போ நம்மளுக்கு அந்த காதுக்கு கேட்கும் திறன்னு சொல்றோம் இல்லையா, அது ஆக்சுவலா அந்த காதுலயே இருக்கா இல்ல சூக்ம உடம்புக்குள்ள இருக்கா? அதுதான் நான் படிக்கிறதுல புரிதல்ல எனக்கு சரியா வரல ஐயா. அதுதான் புரிகிறது எனக்கு. காது கேட்பதற்கு காரணமாகிறது. காது என்ற பொறியிலே தான் கேட்டல் என்ற உணர்வு இருக்கிறது என்று முதல் படிக்கிறோம், அல்லது இயல்பிலே தெரிந்து கொள்கிறோம். பிறகு சொல்லுகிறோம் தன்மாத்திரையிலே தான் கேட்கிற தன்மை இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அப்ப காது கேட்கிறதா தன்மாத்திரை கேட்கிறதா என்றால் அதற்கு அவர்கள் சொல்வார்கள், மாபாடியத்திலே ஒரு விளக்கம் சொல்வார்கள். ஒருவர் தேரிலே போகிறார் அல்லது காரிலே போகிறார் என்று வெப்பம் இப்போதைக்கின்றார். இப்ப அவர் எதிலே போகிறார்? கார்லயோ தேரிலேயோ போகிறார். காரும் தேரும் எதிலே போகிறது? தரையிலே போகிறது. ஆகவே இப்ப அவர் எதுல போகிறார்? தரையிலே போகிறார். இப்ப நான் திருப்பி கேட்கிறேன், கார்ல போகிறாரா தரையிலே போகிறாரா? கார்லையும் போகிறார், தரையிலையும் போகிறார். ஒன்றில் ஒன்று தங்கி நிற்கிற பொழுது ரெண்டும் இடம் கொடுக்கும் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது விளங்குறது அல்லவா? இப்பொழுது காதிலே பொறிகள் தங்கி இருக்கிறது, பொறிகள் அதிலே தங்கி இருக்கிறபடியால் கேட்டலுக்கு காதும் காரணமாகிறது. ஒன்று நிலம் போல காரணமாகிறது, அடிப்படை காரணமாகிறது. ஒன்று தேர் போல நேரடி காரணமாகிறது. அப்படி பார்த்தோமானால் இந்த பொறிபுலன்களுக்கும் தன்மாத்திரைகளுக்குமான விளக்கம் தெரியும் என்று பொதுவாக சொல்வார். இது ஸ்தூல உடம்புல இருக்கா இல்ல சூக்ஷ்ம உடம்புல இருக்கா ஐயா? அதாவது நேரடியாக காண்பது, இப்ப தேர்லேயே நான் இருக்கிறேன் என்பது தூளமாக காண்பது. தன்மாத்திரைகளிலே காண்போம் என்பது சூக்குமமாக காண்பது. அதாவது நிலத்திலே போகிறது என்று நான் இப்பொழுது காரிலே போகிறேன் என்று தான் சொல்கிறேனே தவிர நிலத்திலே போகிறது என்று சொல்வதில்லை. ஏனென்றால் கார் தூளமாக எனக்கு தெரிகிறது. அதற்கு காரணமாக இருப்பது சூக்குமமாக இருப்பது நாங்கள் உணர்வதில்லை. அப்படித்தான்
காதிலே காது கேட்கிறது உணர்வோம், தன்மாத்திரையிலே கேட்கிறது என்பது அது நுட்பமாக பார்த்தால்தான் அது புரியும். ஒருவன் நான் ஆடுகிற பொழுது ஊஞ்சல் ஆடுகிறேன் என்றுதான் சொல்லுகிறான். ஊஞ்சல் மரத்திலே தங்கி நிற்கிறது. நான் இப்ப ஊஞ்சல்ல இருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஊஞ்சல்ல இல்லை, ஊஞ்சல் மரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் இப்பொழுது மரத்திலே இருக்கிறேன் என்றும் சொல்லலாம். ஆனால் நாங்கள் சொல்வதில்லை. மரத்திலே இருக்கிறேன் என்றால் மரம் நிலத்திலே நிற்கிறது. ஆகவே நான் நிலத்திலே நிற்கிறேன் என்றும் சொல்லலாம். ஒன்றுக்கொன்று தொடர்புபட்ட விஷயங்களிலே சிலது தூளமாக வெளிப்பட்டு தோன்றும், சிலது சூக்குமமாக உள்ளே நிற்கும். தூளமமாக தெரிப்பதைத்தான் நாங்கள் செவி என்கிறோம், சூக்குமமாக நிற்பதைத்தான் தன்மாத்திரை என்று சொல்லுவோம். அப்போ இப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அது சூக்குமத்திலேயும் இருக்கு, தூளத்திலேயும் இருக்கு. எது? இந்த புலன்கள் அப்படி எடுத்துக்கலாம். அது தெளிவான உண்மை. சூக்குமத்திலேயும் ஒன்று, தூளத்திலேயும் ஒன்று. அப்புறம் இன்னொரு தன்மாத்திரையும் பூதங்களையும் ஒன்னா எடுத்துக்கலாமா? இல்ல வேற வேற? பூதங்கள் என்றது அது எப்படி, அதுக்குத்தான் அவர்கள் பிரிக்கிறார்கள். சூக்கும பூதம் தன்மாத்திரை, தூள பூதம் நிலம் தீ காற்று ஆகாயம். சூக்குமத்திலே இருந்துதான் தூளம் தோன்றும். ஆகவே சூக்குமமாக இருக்கிற பூத நிலைக்கு தன்மாத்திரை என்று பெயர், வடிவமாக தோன்றுகிற நிலைக்கு பூதங்கள் என்று பெயர். சரி, புரியுது. வணக்கம், ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஹரிராம் ஜோதி ஐயா கை தூக்கிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த சிம்பிள் போட முடியல, அதனால கையவே உயர்த்துறாரு. ஐயா மைக் ஆன் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். இதே குழப்பம் தாங்க ஐயா. தன்மாத்திரையில இருந்து மற்ற பஞ்சபூதங்கள்லாம் தோன்றுன்னு சொல்றோம். அப்ப ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. சொல்லுங்க. இருக்கிறதுல இருந்துதான் அடுத்தது இருக்கிறது தோன்றும். ஆமா, அத உள்ளதுல இருந்து தான் இருக்குது, உள்ள குணம் தோணும். இப்ப ஆகாயத்துல இந்த 5 குணமும் இருந்தா தானங்க ஐயா ஒவ்வொன்றிலையும் பிரிச்சு கொடுக்க முடியும். அதாவது அப்ப காத்துக்கு ஸ்பரிசம்ங்கிறது வெளியில இருந்து வருதுங்களாயா? நீங்க அதுல காற்று வருது. ஆமா, ஆகாயத்தில் அப்படி வர்ற போது வருவது வெறும் சத்தம் மட்டும் இருந்ததுன்னா இந்த ஸ்பரிசம்ங்கிற காற்றுக்கு குணம் எப்படியா வெளியில இருந்து வந்ததுங்களாயா? திரும்பவும் சொல்லுகிறேன், இதை நாங்க ஏற்கனவே இதை இன்றைக்கு படித்தோம். ஆகாயத்திலே இருந்து காற்று தோன்றுவதில்லை. ஆகாயத்திலே இருந்து காற்று தோன்றுவதா இருந்தால்தான் ஆகாயத்திலே காற்றினுடைய குணம் இருக்க வேண்டும். இவையெல்லாம் தன்மாத்திரையிலே இருந்து தோன்றுகின்றன. அதுதான் சித்தாந்திகளுடைய கொள்கை. தன்மாத்திரையிலே இருந்து தோன்றுகிற பொழுது அது வேறு. இப்ப நேரா ஆகாயத்திலிருந்து காற்று பிறந்தால்தான் ஆகாயத்திலே 2 குணம் இருந்திருக்க வேணும். ஆனால் இங்கே ஆகாயத்திலே இருந்து காற்று தோன்றுவதில்லை. தன்மாத்திரையாகிய அந்த சுவையொலி உருவோசை நாற்றம் என்கின்ற அந்த தன்மாத்திரையிலே ஆகாயம் எதிலே இருந்து பிறக்கிறது என்று கேட்டால் ஓசையிலே இருந்து பிறக்கிறது, தன்மாத்திரையாகிய ஓசையிலிருந்து பிறக்கிறது. ஆகவே இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் நேரா தன்மாத்திரையிலே இருந்து பிறக்கிறபடியால் தான் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு குணங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார். அப்ப ஆகாயம்ங்கிற தன்மாத்திரையில இருந்து சப்தமாகிய தன்மாத்திரையில இருந்து ஆகாயம் தோன்றுகிறது. ரைட்டுங்க ஐயா. அப்படி வர்ற போது அடுத்த தன்மாத்திரை வர்ற போது ஆகாயத்துக்கு அடுத்ததானங்க ஐயா இந்த வாயு சப்தம்ங்கிற தன்மாத்திரை, அந்த ஸ்பரிசம்ங்கிற தன்மாத்திரை அல்ல. நீங்கள் சொல்வது பூதம். அதாவது ஆகாயமாகிய சூக்கும தன்மாத்திரைகளைத்தான் நாங்கள் சூக்கும பூதங்களைத்தான் நாங்கள் தன்மாத்திரை என்று சொல்லுகிறோம். தன்மாத்திரையாக இருக்கிற பொழுது இருக்கிற அந்த விடயங்கள்ல இருந்து பூதங்களாக தோன்றுகிற பொழுது பூதங்கள் ஒவ்வொன்றும் அந்த தன்மாத்திரையின் இயல்பினால் குணங்கள் வேறுபடுகின்றனவே தவிர ஒன்றுக்கொன்று தொடர்பு பட்டு தோன்றினால்தான் இவற்றுக்குரிய குணங்கள் ஒன்றிலே ஒன்று தங்கி இருக்க வேண்டும். தோன்றுகிற மூலங்கள் வேறே. ஆகாயத்திலே இருந்து காற்று தோன்றுவதில்லை. ஆகாயம் எங்கிருந்து தோன்றுகிறது என்றால் சப்தத்திலே இருந்து தோன்றுகிறது, ஸ்பரிசத்திலே இருந்து காற்று தோன்றுகிறது. ஆகவே ஆகாயத்திலே இந்த ஸ்பரிசத்தினுடைய குணம் ஆகாயத்திலே இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. ஒரே விடயத்திலே இருந்து ஒன்று தோன்றினால்தான் அந்த விடயத்தினுடைய தன்மை மூலத்திலே இருக்க வேண்டும். இவையெல்லாம் வேறு வேறு தன்மாத்திரையிலிருந்து தோன்றுகிற காரணத்தினாலே ஆகாய குணம் காற்றிலே இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ரைட்டுங்கய்யா.
ஆனா அந்த இதுல தத்துவத்துல சில தத்துவத்துல சொல்ற போது நிலம் வந்து நீருக்குள்ள அடங்கும், அப்புறம் நிலமும் நீரும் சேர்ந்து தீக்குள்ள அடங்கும் இந்த ஊழி காலத்துல, அப்புறம் இதையெல்லாம் சேர்ந்து வாயுக்குள்ள அடங்கும், அப்புறம் அத்தனையும் சேர்ந்து ஆகாயத்துக்குள்ள அடங்கும். அதான் ஊழி காலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஒண்ணுக்குள்ள அடங்குற போது அந்த ஒண்ணு அடக்கத்துல இருக்கிறதுல இந்த 5 குணங்களும் இருக்கத்தானே செய்யும். ஒரு சந்தேகத்துக்காக கேட்கிற, வேற ஒண்ணு அல்ல. அது உங்க கேள்வி நியாயமான கேள்வி. அது உண்மையிலே அடங்கும் என்பது ஒன்றுக்குள்ளே ஒன்று பொருந்துவது என்ற அர்த்தம் அல்ல. தத்துவ ஒடுக்க காலத்திலே ஒன்று மற்றொன்றுக்குள்ளே போய் சேர்ந்து போகுமே தவிர அது இதுவாகும் என்று அர்த்தம் இல்லை. நான் சொல்வது ஒடுக்கம் என்பது நிலம் நீராகும் என்பது அல்ல. அவர் என்ன சொல்வார்கள் என்றால், நிலம் அழிந்து நீருக்குள்ளே மாயையினுடைய வடிவங்கள் தான் எல்லாம். அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பேசுகிற எல்லாமே மாயையினுடைய வடிவங்கள். ஆகவே நிலமாக தோன்றுகிற மாயை நீராக தோன்றுகிற மாயைக்குள்ளே ஒடுங்கி அப்படி படிப்படியாக ஒடுங்கி கொண்டு போகிறதைத்தான் ஒடுக்கம் என்கிறோம். அங்கே ஒடுக்கத்தின் போது இது அதுவாக மாறுவதில்லை, அதற்குள்ளே போய் ஒடுங்குகிறது என்றுதான் அர்த்தம். மாயாரூபமாக மாறி அதற்குள்ளே போய் ஒடுங்குகிறதே தவிர நிலம் நீராக மாறுவதில்லை. ஒடுக்கம் என்பது ஒன்றுக்குள்ளே ஒன்று பொருந்துவதைத்தான் ஒடுக்கம் என்று சொல்லுகிறோம். ஒரு பெரிய சட்டிக்குள்ளே இன்னொரு சட்டி என்றால் ஒடுங்கி விட்டது. அப்படியானால் ஒரு சட்டி இன்னொரு சட்டியாக மாறி இருக்கிறதா? மாறவில்லை, ஒடுங்கி இருக்கிறது. அதைத்தான் ஒடுக்கம் என்று சொல்லுகிறோம். ஆகவே அந்த ஒடுக்கத்தை வைத்துக்கொண்டு இது அதுவாக இருக்க வேண்டும், ஆகவே அதன் குணம் இதற்குள்ளே இருக்க வேண்டும் என்று நாம் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. சரிங்கய்யா, நன்றி. உங்களுக்கு எனக்கு புரிகிறது, இன்னும் திருப்தியாக வரவில்லை. ஆனால் இதுதான் உண்மை. இது நீங்கள் மேலே இதில் குழப்பம் வராதீர்கள். உங்கள் குழப்பம் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால், இந்த விடை தெளிவில்லாமல் இருந்தால் ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். அதை அப்படியே வைத்திருங்கள். போக போக இன்னும் மேலே போக 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 அது சுலபமாகும். அது நான் விளங்கப்படுத்துவதை விட நூல் விளங்கப்படுத்தும். நான் சொல்லுகிறேன், சின்ன வகுப்பிலே இருக்கிற பொழுது வாத்தியார் கேட்கிறார் 5 நாளும் எத்தனை என்றால், அந்த நேரத்தில் எங்களுக்கு அது பெரிய கணக்கு. முதலாம் வகுப்பிற்கு 5 நாளும் என்றால் இதில் 5 எடுத்து 4 கடன் எடுத்து வாத்தியார் சொல்லுவார் என்று சொன்னாலும் சில நேரத்தில் அப்போ விளங்காது. ஆனால் இதுவே நீங்கள் +1க்கு +2 படிக்கிற பொழுது எப்படி விளங்கின என்று தெரியாமல் டக்குண்டு விளங்கும். மேலே போக 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 விளக்கம் தானாக கூடும். ஆகவே இப்பொழுது என் விடை உங்களுக்கு தெளிவில்லாவிட்டாலும் கவலைப்படாமல் நகருங்கள். மேலே போக போக இது மிக தெளிவாக மாறும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக திரு சிவராமன் பச்சையப்பன் அவர்கள். ஐயா வணக்கம் ஐயா, நான் மும்பைல இருந்து பேசுறேன் ஐயா. ரொம்ப நாளா உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. திருவடிக்கு வணக்கம் ஐயா. பார்க்கிறேன் ஐயா, நான் கடந்த 4 வருஷமா ஒரு கிளாஸ் முக்காவாசி அட்டென்ட் பண்ணிருக்கேன், ஒரு கிளாஸ் விடாம. ஐயாவின் திருவடிக்கு வணக்கம் ஐயா. ஐயா, என்னுடைய கேள்வி, நம்ம சப்தம் என்று சொல்றதுக்கு ஒரு மீடியம் டிராவல் பண்றதுக்கு, அது வந்து இது இந்த ஆகாயத்துல சப்தத்துக்கு மீடியம் இல்லாம எப்படி அதை வந்து கனெக்ட் பண்றோம் ஐயா? ஆகாயத்துக்கு ஒரு சவுண்ட் போறதுக்கு ஒரு மீடியம் தேவை, சவுண்டுக்கும் ஒரு மீடியம் தேவை இருந்தாதான் சவுண்ட் வந்து டிராவல் பண்ண முடியும்னு ஒரு அறிவியல்ல சொல்றாங்க. ஆனா இந்த சப்தத்தை எப்படி நம்ம ஆகாயத்தோட கனெக்ட் பண்றோம் ஐயா? எப்படி ஒரு இது பண்றோம்? இப்ப சப்தம் போவதற்கு ஒரு ஊடகம் தேவை என்கிறீர்கள். அது விஞ்ஞானம் காற்று என்று சொல்லுகிறதா? ஆமா ஐயா. இது எப்படி நம்ம ஆகாயத்துக்கு சொல்லுகிறேன். அதுக்கு என்னவென்றால், காற்று சத்தம் போகிற ஊடகமே தவிர சப்தத்துக்கான காரணம் அல்ல. ஊடகம் வேறு, காரணம் வேறு. இப்ப நான் சொல்லுகிறேன், இப்ப நாங்கள் இந்த பிளாஸ்க் என்று சொல்லுகிறோமே, இந்த சுடுதண்ணி வார்த்து வைக்கிறதை வாங்குகிற பொழுது எப்படி வாங்குவார்கள் என்றால், இதை திறந்து காதிலே வைத்து பார்ப்பார்கள். காதிலே வைத்து பார்த்தால் ஒரு ஓங்காரம் கேட்கும். அப்ப நல்ல சத்தம் என்று அர்த்தம். தப்பான சத்தம் கேட்காவிட்டால் உள்ளுக்கு எங்கேயோ ஓட்டை இருக்கிறது அர்த்தம். வருகிற காத்து அப்படியே உள்ளாலே போய் விடுகிறது.
ஒரு 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 என்னன்னு சொல்றது, ஒரு குடுவை அமைப்பு இருந்தால்தான் அதுக்குள்ளே போகிற சத்தங்கள் காற்றிலே போய் வர, இல்லாட்டி அப்படியே போய்விடும். சரிங்க. அப்போ சத்தம், நாங்கள் போடுகிற சத்தம் எங்கள் காதுக்கு கேட்கிறது என்றால் அது திரும்பி வருகிறது என்று அர்த்தம். ம். திரும்பி வர வேண்டுமானால் வெளியான ஒன்று வெளியிலே கவர் பண்ணி இருக்க வேண்டும். அப்படி கவர் பண்ணி இருக்கிறதுக்கு தான் ஆகாயம் என்று பெயர். சரி. அங்கே அந்த ஆகாயம் என்று ஒன்று இல்லாவிட்டால் காற்று இருந்தாலும் சத்தம் போய்கொண்டே இருந்து விடும், எங்க காதுக்கு கேட்காது. ஆகவே காற்று நம்ம சத்தத்தை கடத்துகிற ஒரு விஷயமாக இருக்கிறதே தவிர சத்தத்தை உள்வைத்திருக்கிற விடயமாக ஆகாயம்தான் இருக்கிறது என்பதுதான் இவருடைய. நன்றிங்க, நன்றிங்க. என்ன செய்கிறீர்கள் நீங்க? நான் மும்பைல ஒரு டிஃபென்ஸ்ல ஒரு சயின்டிஸ்டா இருக்கேன். உங்களோடு நாங்க சமயம் பேசுறோம், சந்தோஷம். நன்றிங்க. நீங்க உங்களுக்கு பதில்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுல வந்து ரொம்ப அற்புதமான கேள்வி நீங்க எனக்கு தெரியாத சொல்லுவீங்க பாருங்க. அது அற்புதத்துல அற்புதம் ஐயா, அற்புதத்துல அற்புதம். ஏன்னா நிறைய பேர் நாங்க சயின்டிஸ்டா இருக்கிறோம், அவங்க சொல்ல தெரிஞ்சு எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க, ஆனா தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து எவ்வளவு தெரிஞ்சிருக்கீங்க, ஆனா நீங்களும் எனக்கு தெரியாது சொல்லுவீங்க. அறிவு பற்றி சொல்லுகிற பொழுது நான் முன்பும் சொல்லி இருக்கேன். அவர் எப்படி சொல்வார் என்றால், அறிவுக்கு முடிவில்லை, ஆண்டவனுக்கு முடிவில்லை என்பது போல. அதுக்கு அவர் சொல்ற உதாரணம், ஒரு வட்டம் கீறி மையத்தை குறி என்றால் ஒரு புள்ளியை காட்டுவோம். அந்த மையமே பிறகு ஒரு வட்டம், பிறகு அதற்கு ஒரு புள்ளி இருக்கும். காணுகிற கருவியினுடைய தன்மை கூட கூட மையங்கள் வட்டங்களாகி மையங்கள் போய்கொண்டே இருக்கும். இந்த உண்மை தெரிந்தால் தெரியும் என்று சொல்ல முடியாது என்றால், எனக்கு தெரிந்தது எல்லைப்படுத்தப்பட்ட தெரிவு. ஏதோ ஒரு வட்டத்தினுடைய மையத்தை தொட்டுவிட்டு நான் தெரியும் என்கிறேன். அந்த மையத்தை வட்டமாக்கி விட்டால் எனக்கு தெரியாதது வந்துவிடும். ஆகவே தெரியாமை என்பது அறிவினுடைய, தெரியும் என்பது அறியாமையினுடைய அடையாளம், தெரியாது என்பதுதான் அறிவினுடைய அடையாளம். இது நான் ஒன்றும் கண்டுபிடித்து சொல்லவில்லை, நம் மூதாதையர்களுடைய கருத்து. நன்றி, 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 நன்றி. திருவடிக்கு வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா. உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறைப்பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.katka.co.in வலைதளம் அல்லது யூடியூபில் உயிர்நோக்கு என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி, வணக்கம், சிவார்ப்பணம்.